ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம ரொம்பவே சூப்பரான ஒரு டிஃப்ரெண்ட் லவ் ட்ராமா தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. ஏன்னா நீங்கள் லைக் பண்ண மட்டும்தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரெக்கமெண்டேஷன் ஆகும். ஸோ ப்ளீஸ் லைக் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அண்ட் இந்த ட்ராமாவோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ பேர் பெய் சென்ஷு, நம்ம ஹீரோயின் பேர் லூஷி. ஆக்சுவலி இவங்க 2 பேருக்கும் மேரேஜ் ஆகி 3 இயர்ஸ் ஆகுது. அந்த பெய்ஜிங்கில் இருக்கக்கூடிய ஒரு ரிச்சஸ்ட் ஃபேமிலி சேர்ந்தவங்க தான் இவங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் டிவோர்ஸ் பண்ணிக்க போறதா ரூமர்ஸ்லாம் ஸ்ப்ரெட் ஆயிருக்கும். ஸோ அதெல்லாம் உண்மை கிடையாது, அதெல்லாம் ரூமர்ஸ்னு சொல்றதுக்காக தான் இந்த பிரஸ் மீட்டிங்குமே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அந்த மீடியாக்காரங்க ஹீரோயினி கிட்ட, நீங்க லூ குரூப் ஆஃப் கம்பெனியுடைய பிரசிடென்ட் தானே, நீங்க உங்க ஹஸ்பண்டை டிவோர்ஸ் பண்ண போறதா நாங்க கேள்விப்பட்ட உண்மையான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அதெல்லாம் உண்மை கிடையாது, தேவையில்லாத ரூமர்ஸா நம்பாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோமே, ஆமா நானும் என் ஒய்ஃபும் நல்லபடியாக தான் வாழ்ந்துட்டு இருக்கோம், எங்களுக்குள்ள எதுக்காக டிவோர்ஸ் ஆக போகுது, ஸோ தேவையில்லாம வெளியில இருந்து வர ரூமர்ஸா நம்பாதீங்கன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கிளாரிஃபை பண்ணிட்டு அங்கிருந்து கம்பெனிக்குள்ள 2 பேருமே வராங்க. பார்த்தா அவங்க ஆஃபீஸ்க்குள்ள இருக்கிற அவங்களுடைய கேபினுக்கு வந்துமே 2 பேரும் கிஸ் பண்ணி ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி இவங்க க்ளோஸா இருக்கிறத ஒரு ரிப்போர்ட்டர் அவங்களுக்கே தெரியாம மறைஞ்சிருந்து போட்டோஸ் எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. ஆனா நம்ம ஹீரோக்கும் ஹீரோனிக்கும் அவர் போட்டோ எடுக்கிறது தெரிஞ்சிருந்ததா கிஸ் பண்ணியிருக்காங்க. அவர் அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் இவங்க 2 பேரும் விலகிக்கிறாங்க. ஸோ இதுல இருந்தே இவங்க 2 பேருக்குலயும் ஒரு நல்ல பாண்டிங் இல்லைங்கிறது புரியுது. தென் ஹீரோயின் ஹீரோ கிட்ட இப்போதான் இந்த கம்பெனி நல்ல வளர்ச்சி கண்டுட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி டைம்ல நம்மளை பத்தின இந்த ரூமர்ஸ் எல்லாம் வெளியில ஸ்ப்ரெட் ஆனா அது கண்டிப்பா இந்த கம்பெனியோட வளர்ச்சியை பாதிக்கும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு ஹீரோவுமே, அப்பனா அதை போய் உன் பிரதர் கிட்ட சொல்லு, ஏன்னா அவன் தானே இந்த மாதிரி காசிப் எல்லாம் வெளியில ஸ்ப்ரெட் பண்ணி விடுறான்னு சொல்ல, அவனை நான் பாத்துக்கிறேன், ஆனா நீங்க என்னுடைய ஹஸ்பண்டுக்கான ரோலை மட்டும் நல்லபடியா பண்ணுங்க, உங்களுக்கு தான் நல்லவர் மாதிரி நடிச்சு ஆக்ட் பண்றது ரொம்பவே கைவந்த கலையாச்சுன்னு சொல்ல, அதுக்கு ஹீரோ, நீயா ஒவ்வொன்றையும் மீன் பண்ணி பேசுறதுக்கெல்லாம் நான் பொறுப்பாக முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. அவர் போனதுக்கு அப்புறம் ஹீரோயின், செஞ்சு என்கிட்ட 3 வருஷத்துக்கு முன்னாடி நீ என்ன சொன்ன, இந்த லைஃப் ஃபுல்லா என்ன லவ் பண்ணிக்கிட்டே இருப்பேன்னு சொன்னேன், என் மேல அவ்வளவு ஒரு கேரிங்காகவும் லவ்வபிளாகவும் இருப்பேன், ஆனா அது எல்லாமே வெறும் 3 வருஷத்துக்கு மட்டும்தான் இருந்தது, இன்னைக்கு எல்லாமே தலைக்கீழ மாறிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்கா. இங்க அப்படியே கட் பண்ணிட்டு 3 வருஷத்துக்கு முன்னாடி உங்க லைஃப்ல அப்படி என்னதான் நடந்ததுன்னு காமிக்கிறாங்க. ஸ்டார்டிங்ல ஹீரோ ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவர் ஒர்க் பண்ற அதே கம்பெனில தான் நம்ம ஹீரோயினும் இன்டர்னா போய் ஜாயின் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் டைமா ஹீரோயினை பார்க்கும் போதே ஹீரோவுக்கு ஹீரோயின் மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் ஏற்படும். தென் ஒரு நாள் ஹீரோயின் செலக்ஸ் போட தெரியாம அந்த மிஷினை போட்டு படலம் படுத்திட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோ தான் இந்த மாதிரி பண்ணணும், இதை எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்துட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் ஒரு நாள் ஹீரோயின் புதுசாக தானே அந்த கம்பெனில ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த கம்பெனியோட மேனேஜர், என்னம்மா வேலை பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்லி அப்படியே ஹீரோயின் மேல கை போட்டு பேட் டச் பண்ண ட்ரை பண்ணவும், கடுப்பான ஹீரோயினும் அந்த செவ்வலே ஓங்கி ஒன்று வச்சிருப்பாங்க. உனக்கு எவ்வளவு தைரியம் தான் சாதாரண இன்டர்னா ஜாயின் பண்ண, நீ கேமலியே கை வச்சிருப்பேன்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருந்திருப்பாரு. அப்போ ஹீரோ தான் தண்ணியை கொண்டாந்து தெரியாம அவர் மேல ஊத்துற மாதிரி வேற எண்ணெய் ஊத்தி விட்டு, சாரி சார் இருங்க சார் தொடச்சு வரேன்னு சொல்லி தொடச்சு விட்டுட்டு அங்க நிக்கிற ஹீரோனி கிட்ட, என்ன நீ எங்க சார் கிட்ட ஏதோ ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்கியா, பாருங்க மேனேஜர் சார், இந்த மாதிரி இன்டர்னா ஜாயின் பண்ண பொண்ணுங்களுக்குலாம் நம்மளுடைய கம்பெனியோட ரூல்ஸை தெரியாதுன்னு நினைக்கிறேன், இவ்வளவு மாதிரி ஆளுங்களுக்குலாம் நான் சரியான பாடத்தை கதை தரேன்னு சொல்லி அவர்கிட்ட இருந்து எஸ்கேப் பண்ணி ஹீரோயினை தனியா கூட்டிட்டு வந்து அந்த மேனேஜர் ஹீரோயினி கிட்ட தப்பா இருந்துக்க ட்ரை பண்ணதும் உடனே ஹீரோயினும் கோவம் வந்து அவர் அடிச்சாங்க இல்லையா, அதை ரொம்பவே அப்ரிஷியேட் பண்ணி பேசிட்டு, இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடக்காம அவாய்ட் பண்ணிக்கோ, ஏன்னா நீ இன்டர்னா இங்க ஜாயின் பண்ணியிருக்கோம், உடைய கெரியர் ரொம்பவே முக்கியம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அட்வைஸ்லாம் கொடுத்துருப்பாரு. ஸோ அந்த மொமெண்ட்டே ஹீரோயினுக்கு ஹீரோவை ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிடும். நேராவே ஹீரோ கிட்ட உனக்கு என்ன பிடிச்சிருக்கான்னு கேட்பாங்க. உடனே ஹீரோவும் பயந்து போய், என்ன நீ இப்படிலாம் பேசிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடி போயிருப்பாரு. ஹீரோடைய கேரக்டரே இப்படிதான், ரொம்பவே இன்னசென்ட்டா ரொம்ப கியூட்டா இருப்பாரு. ஸோ இதெல்லாமே ஹீரோயினுக்கு ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகும். ஒரு நாள் ஹீரோடைய மேனேஜர் என்ன பண்ணிடுறாருன்னா, ஹீரோ கிட்ட ஒரு ஃபைலை கொடுத்த, இன்னைக்கு நைட்டு ஒரு புது கிளைண்ட்டை நீங்க மீட் பண்ண போறீங்க, அவங்க கிட்ட ப்ராஜெக்ட் ஓகே பண்ணி சைன் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லுவாரு. அதுக்கு ஹீரோவுமே ஓகே சொல்லிட்டு அந்த ஃபைலை வாங்கிக்கிட்டு அந்த ப்ராஜெக்ட்ல சைன் வாங்க தான் கிளம்பிட்டு இருக்காரு. அங்கிருந்து ஹீரோ கிளம்புனதுக்கு அப்புறம், இன்னைக்கு நீ மீட் பண்ண போற கிளைண்ட் எந்த மாதிரியான கிளைண்ட்னு உனக்கு தெரியாது, போனதுக்கு அப்புறம் தான் உனக்கு தெரியும் சொல்லிட்டு ஒரு மாதிரி நக்கலா சிரிச்சிட்டு இருக்காரு. ஸோ ஹீரோ அந்த கிளைண்ட்டை மீட் பண்ண போற அதே ஹோட்டல்ல தான் ஹீரோயினும் அவங்க ஃப்ரெண்டை மீட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அட் த சேம் டைம் இவங்களுக்கு ஆப்போசிட்ல தான் ஹீரோவும் அந்த கிளைண்ட் கூட உட்காந்துருக்காரு. அந்த கிளைண்ட் சரியான பர்வர்ட் போடுற, அது நம்ம கேயும் கூட. அதனால ஆல்ரெடி ஹீரோ குடிக்கக்கூடிய ட்ரிங்க்ஸ்ல ட்ரக்ஸை கலந்து விட்டு அவர் ஆல்ரெடி மாட்டி ஆக்கியிருக்கான். அங்க ஹீரோ ஓவரா பாதியில் இருக்கிறத நோட்டீஸ் பண்ண ஹீரோயினும் அதனால கரெக்டா ஹீரோவை ரூமுக்கு கூட்டிட்டு போகும்போது ஸ்டாப் பண்ணி அந்த பர்சன் கிட்ட இருந்து ஹீரோவை சர்வ் பண்றாங்க. தென் ஹீரோ கண் விழிச்சு பார்க்கும்போது ஒரு ஹோட்டல் ரூம்ல தான் இருக்காரு. ஆப்போசிட்ல ஹீரோயின் தான் இருக்காங்க. உடனே ஹீரோவும் பயந்து போய், நான் எப்படி இங்க வந்தா, நமக்குள்ள எதுவும் சம்திங் நடந்ததான்னு சொல்லிட்டு கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்காரு. நேத்து நீ ஃபுல்லா ட்ரக்ல இருந்த, பாவம் மீன், நான் தான் உன்னை சேவ் பண்ணேன், ஆனா நீ என்னடானா என்னையே கொஸ்டின் பண்றியான்னு கேட்க, அப்பதான் ஹீரோவும் நைட்டு நடந்தாலும் நினைச்சு பாக்குறாரு. அவருக்கு பயங்கர ஷேமா இருக்கு. ஹீரோயின் முகத்தை பார்க்கவே முடியல, முகத்தை முடிக்கிறாரு. இங்க பாரு, நைட்டு உனக்காக நான் எவ்வளவு பெரிய சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்கேன், கண்டிப்பா எனக்கான காமன் செஷனை நீ கொடுத்தே ஆகணும்னு சொல்ல, அதுக்கு ஹீரோவுமே லைஃப் லாங் உன் கூடயே இருப்பா, என்னைக்குமே உனக்கு சப்போர்ட்டிவா இருப்பேன்னு சொல்றாரு. அப்போ நான் யாருன்னு தெரிஞ்சாலுமே நீ எனக்கு இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுவேன்னு கேக்குறாங்க. நீ என்ன ஸ்டூபிட் மாதிரி பேசுற, நீ சாதாரண இன்டென்ட் தானே, நீ யாரா இருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் சரி கண்டிப்பா ஃபினான்ஷியலாவும் சரி எல்லா விதத்துலயும்
உனக்கு என்னைக்குமே நான் சப்போர்ட்டிவா இருப்பேன்னு சொல்லி ஹீரோயினுக்கு வாக்கு கொடுக்குறாரு. பரவாயில்லையே, நல்ல பையனா தான் இருக்கான்னு சொல்லிட்டு இப்பதான் ஹீரோயின் ஒரு விஷயத்தை ரிவீல் பண்றாங்க. ஆக்சுவலி நைட்டு உனக்கு எனக்கும் எந்த விதமான இன்டிமேசியும் இல்ல. நேத்து நீ ஃபுல்லா ட்ரங்க்ல இருந்ததால உன்னை வாமிட் பண்ண சொல்லி நான் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன், அவ்வளவுதான். அப்போ நீ என் மேல வாமிட் பண்ணிட்டு அதனால தான் நான் ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிருக்கேன்னு சொல்ல அதை கேட்டு ஹீரோவுக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. அப்போ நைட்டு நம்ம 2 பேருக்குள்ள எந்த வித ரிலேஷன்ஷிப்பும் நடக்கலன்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்காரு. ஓ, அப்போ நம்ம 2 பேருக்குள்ள எதுவுமே நடக்கலங்கிறதுல நீ என்ன மேரேஜ் பண்ணிக்க மாட்டியான்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டே, அப்படின்னு யார் சொன்னது, கண்டிப்பா உன்னதான் மேரேஜ் பண்ணிப்பேன்னு சொல்ல அதை கேட்ட ஹீரோயினுக்கும் ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. ஸோ இப்படியே 2 பேருமே அவங்களுடைய லவ் லைஃபை ஸ்டார்ட் பண்றாங்க. இப்படி இவங்க 2 பேரையும் ஒன்னா பார்க்கவும் அந்த கம்பெனியோட மேனேஜருக்கு செம்ம ஜெலஸ் ஆயிட்டு இருக்கு. அவரு கையில வச்சிருந்த ஃபைலை ஹீரோ மேல தூக்கி போட்டு, நான் சொன்ன ப்ராஜெக்டை நீ முடிக்காம வந்ததால இதுக்கப்புறம் உனக்கும் சரி அவளுக்கும் சரி 2 பேருக்குமே இங்க வேலை இல்ல, வெளியில போங்கன்னு சொல்லி திட்டிட்டு இருக்காரு. அதுக்கு ஹீரோயின், என்ன எங்களுக்கு வேலை இல்லையா, இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ என்ன அந்த கம்பெனியை விட்டு போக போறேன்னு சொல்லிட்டு இருக்க, நீயே ஒரு சாதாரண இன்டர்னா எவ்வளவு தைரியம் தான் என்கிட்ட இந்த அளவுக்கு பேசிட்டு இருப்பேன்னு சொல்லிட்டு இருக்க. அங்க அந்த கம்பெனியோட பிரசிடென்ட் உள்ள வந்துட்டு இருக்காரு. அவரை பார்த்துட்டு மேனேஜரும் வாங்க பாஸ்ன்னு சொல்லி வெல்கம் பண்ணிட்டு இருக்க. வந்தவர் லூஷின்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட தான் பேசிட்டு இருக்காரு. மேனேஜருக்கும் சரி ஹீரோவுக்கும் சரி ஒண்ணுமே புரியல. சார், உங்களுக்கு இந்த பொண்ணை தெரியுமான்னு மேனேஜர் கேட்க, அப்பதான் ஹீரோயின், கிராண்ட்பா நீங்க சொன்னபடியே இந்த கம்பெனில இன்டர்னா ஜாயின் பண்ணி இந்த கம்பெனில நடக்கிற கரப்ஷன் எல்லாம் கண்டுபிடிச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு தெரியுமா, நீ எவ்வளவு பெரிய டேலண்டான பர்சன் இன்னைக்கு நானுமே பார்த்துட்டேன். இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. இதுக்கப்புறம் என்கிட்ட இருக்கிற கம்பெனி பொறுப்புகள் எல்லாத்தையும் உங்ககிட்ட கொடுத்துட்டு நான் ரெஸ்ட் எடுக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்காரு. அதை கேட்ட மேனேஜரும், சார் நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, நீங்க எதுக்காக உங்க கம்பெனி பொறுப்புகள்லாம் இந்த பொண்ணு கிட்ட கொடுக்க போறீங்கன்னு கேட்க, ஏன்னா இவதான் என்னுடைய பேத்தி லூஷி, நாளையில இருந்து இந்த கம்பெனியோட நியூ பிரசிடென்ட் இவதான் சொல்ல அதை கேட்ட மேனேஜருக்கும் சரி ஹீரோவுக்கும் சரி ரொம்ப பெரிய ஷாக்கா இருக்கு. நைட் ஆகுது, ஹீரோ தான் காமிக்கிறாங்க. இந்த பணக்காரங்களே இப்படிதான் ஏழை வீட்டு பொண்ணு மாதிரி இன்டர்னா ஜாயின் பண்ணி என்கிட்ட எந்த மாதிரிலாம் நடிச்சிருக்கா, பொய்க்காரி பொய்க்காரின்னு ஹீரோயினை தான் திட்டிக்கிட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டே வந்துட்டு இருக்காரு. அப்போ கரெக்டா அங்க ஹீரோயின் ஆப்போசிட்ல வந்து நிக்கிறாங்க. இப்போ எதுக்கு இங்க வந்தியான்னு கேட்க, அவர் முன்னாடியே ரிங்க ஓபன் பண்ணி காட்டி மேரேஜ் பண்ணிக்கலாமான்னு மேரேஜுக்கான ப்ரப்போஸ் பண்றாங்க. அதுக்கு ஓகேங்கிற மாதிரி ஹீரோவும் ஹீரோயினை பார்த்து சிரிக்க, ஹீரோயினையும் ஹீரோவை பார்த்து சிரிக்க, இங்க அப்படியே கட் பண்ணிட்டு ஒரு வியர்டான பிளேஸை காமிக்கிறாங்க. அங்க ஒரு பர்சன் இருக்கான், ஆனா யாருன்னு முகத்தை காமிக்கல. அவனுக்கு ஆப்போசிட்ல ஹீரோயினுடைய போட்டோஸ் நிறைய இருக்கு. அது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே, லூஷி உனக்கு மேரேஜ் ஆக போதா, கண்டிப்பா நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்காது, என்னைக்குமே நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டெரரா பேசிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் இங்க ஹீரோயினை பக்கம் ஹீரோ தான் வந்துட்டு இருக்காரு. அப்ப ஹீரோயினுடைய அம்மா ஹீரோயினுக்கு கால் பண்ணி, இந்த வீக்கெண்ட் உனக்கு ஒரு பிளைண்ட் டேட் அரேஞ்ச் பண்ணிருக்கேன், கண்டிப்பா அந்த டேட்டுக்கு நீ போகணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு ஹீரோயின், இல்ல என்னால போக முடியாது, எனக்கு வேறொரு பர்சனை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இருக்க. ஆல்ரெடி அரேஞ்ச் பண்ணியாச்சு, அட்லீஸ்ட் ஃபார்மாலிட்டிக்காவது நீ போயிட்டு வான்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாங்க. ஸோ ஹீரோவோ ஹீரோனுடைய சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிறாரு. நீ எதுக்கோ ஃபீல் பண்ணாத, ஜஸ்ட் ஒரு பிளைண்ட் டேட்டு தானே, அட்டன் பண்ணிட்டு வா, உன் கூட நானுமே வரேன்னு சொல்லிட்டு இருக்காரு. தென் அந்த பிளைண்ட் டேட்டுக்கான டேவும் வருது. ஹீரோயின் கூட பிளைண்ட் டேட்டுக்கு வந்த பர்சன் கிட்ட, எனக்கு உங்களை பிடிக்கல, எங்க வீட்டில் ஃபோர்ஸ் பண்ணதால தான் நான் வந்தேன், நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப பாக்குறாங்க. அப்ப அந்த பர்சனுமே, நீங்க மட்டும் கிடையாது, என்னையும் தான் ஃபோர்ஸ் பண்ணாங்க, எனக்குமே இதுல விருப்பம் இல்லை, அதோட எங்க அம்மா இந்த டோருக்கு வெளியே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, கொஞ்ச நேரம் உட்காருங்கன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டே ஒரு ட்ரிங்க்ஸை ஊற்றி கொடுக்குறா. ஹீரோயினும் அதை வாங்கி குடிக்கிறாங்க. அதை குடிச்ச அடுத்த செகண்டே அவங்களுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகவோ, என்ன ட்ரிங்க்ஸை கலந்து கொடுத்தன்னு கேட்டுட்டு இருக்கவே அவங்க நிலைமை ரொம்பவே மோசமாயிட்டு இருக்கு. அவங்கள ஒரு பர்சன் வந்து தாங்கி பிடிக்கிறான். ஸோ இவன் தான் அந்த முகம் தெரியாத பர்சன். அந்த டேட்டுக்கு வந்தவன் கிட்ட, நீ வந்த வேலை முடிஞ்சிச்சா, இங்கிருந்து நீ கிளம்புறான்னு சொல்ல பார்த்தா அவனுமே இவன் செட் பண்ண ஆள் தான் போல. இவன் சொன்ன உடனே அங்கிருந்து அவனுமே கிளம்பிடுறான். இப்போ ஹீரோயினி கிட்ட, லோஷி இதுக்கப்புறம் நீ எனக்கு தான் சொந்தன்னு சொல்லிட்டு அவங்கள ஒரு ரூமுக்கு கூட்டிட்டு போயிட்டு அவங்க கிட்ட தப்பா இருந்துக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ட்ரக்ல இருந்தாலுமே ஓரளவுக்கு அவங்களுக்கு நினைவுகள் இருக்கு. அவன் தப்பா இருந்துக்க ட்ரை பண்ணவும் பக்கத்துல இருந்த ஆஷ் பவுல எடுத்து அவன் மண்டையிலே வச்சுட்டு அங்கிருந்து தப்பிச்சு வெளியில ஓடி வந்துட்டு இருக்காங்க. வெளியில ஹீரோவும் டைம் ஆயிடுச்சு, இன்னமும் எதுக்கு வராம இருக்கான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அங்க தட்டு மாதிரி ஹீரோயின் வரதை பார்த்துட்டு உடனே ஹீரோவும் ஓடி போய், லூஷி உனக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூட்டிட்டு வந்துட்டு இருக்காரு. என்ன சீக்கிரமா இங்க இருந்து கூட்டிட்டு போங்கன்னு சொல்ல 2 பேருமே கார்ல தான் போயிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு ட்ரக் கொடுக்கப்பட்டது புரிஞ்சுக்கிட்ட ஹீரோவும் அவங்கள அவாய்ட் பண்ணிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போறான்னு சொல்லிட்டு இருக்காரு. பட் ஹீரோயின் தான் வாலண்டியரா ஃபோர்ஸ் பண்ணவோ 2 பேருமே அன்னைக்கு நைட்டா இன்டிமேட் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க. தென் 1 மாசத்துக்கு அப்புறம் தான் காமிக்கிறாங்க ஹீரோவும் ஹீரோயினையும் ஹீரோயின் வீட்ல தான் அவங்க லவ் பத்தி சொல்லி மேரேஜுக்கான பெர்மிஷனை கேட்டுட்டு இருக்காங்க. இவங்களுடைய மேரேஜுக்கு ஹீரோயின் அம்மாவும் சரி அவங்க தாத்தாவும் சரி ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க. ஹீரோயினும் எவ்வளவோ சொல்லி கன்வின்ஸ் பண்ணி பாக்குறாங்க. லூஷி, நம்ம லூ ஃபேமிலி எவ்வளவு பெரிய ஃபேமிலி, நம்ம ஃபேமிலிக்கு மருமகனா வரப்போற பையன் எந்த அளவுக்கு டிசர்வா இருக்கணும், ஆனா இந்த பையன் நம்ம கம்பெனில ஒர்க் பண்ற சாதாரண டீம் லீடர் தான், இந்த பையனுக்கு என்ன தகுதி இருக்குன்னு ஸ்டேட்டஸ் பார்த்து பேசிட்டு இருக்காரு. அவங்க பேசுறது ஹீரோக்கு கஷ்டமா இருந்தாலுமே அது எல்லாத்தையும் ஹீரோயினிக்காக பொறுத்துக்கிட்டு அமைதியாவே உட்காந்துருக்காரு. சோ இப்போ ஹீரோயினிக்கு வேற
ஆப்ஷனே கிடையாது. இவங்க அரேஞ்ச் பண்ண பிளைண்ட் டேட்டுக்கு போனது, அங்கே அந்த பையன் ட்ரக் கொடுத்தது, அவங்கிட்டேருந்து தப்பிச்சு வந்தது, அதுக்கப்புறம் இவங்களை காப்பாற்றா 2 பேருமே இன்டிமேட் ரிலேஷன்ஷிப்பில் இருந்ததுன்ட்டு எல்லாத்தையுமே அவங்க வீட்டில் சொல்கிறாங்க. அப்போ ஹீரோவும் என்னை நம்புங்க, கண்டிப்பாக நான் லூசியை நல்லபடியாக பார்த்துக்கிறேன்னு அவங்களுக்கு நம்பிக்கை தர மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. அப்போ கூட இது ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி தெரியல. ஃபைனலாக ஹீரோயின், தாத்தா நான் செஞ்சுவை தான் லவ் பண்ணிட்டு இருக்கேன், அவனை தான் மேரேஜும் பண்ணிப்பேன், ஏன்னா நான் அவனுடைய குழந்தைய என் வயிற்றுல சுமந்துட்டு இருக்கேன், நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட தாத்தாவுக்கும் சரி ஹீரோவுக்கும் சரி ரொம்ப பெரிய ஷாக்காக இருக்கு. ஏன்னா ஹீரோக்கே இப்போதான் தெரியுது லூசி நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, எதுக்கு இதை முன்னாடி என்கிட்ட சொல்லலன்னு கேட்டுட்டு இருக்காரு. பாருங்க தாத்தா, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், இப்போ கூடவா நீங்கள் செஞ்சுக்கும் எனக்கும் மேரேஜ் பண்ணி வைக்க சம்மதிக்க மாட்டீங்க? பரவாயில்ல தாத்தா, நீங்கள் சம்மதிக்க வேணாம், எனக்கும் செஞ்சுக்கும் மேரேஜ் ஆக வேணாம், என் வயிற்றுல வளர இந்த குழந்தை, அதுவும் லூ ஃபேமிலியோட வாரிசு, ஒரு அப்பா பேர் தெரியாத ஒரு அப்பா இல்லாத குழந்தையாவே வளரட்டும்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவ்வளோ பேசினதுக்கு அப்புறமா தாத்தாவால் எப்படி ஓகே சொல்லாமல் இருக்க முடியும்? அவருக்கு மனசே இல்லாட்டியும் வேற வழியே இல்லாமல் சரி உங்க மேரேஜுக்கு நான் ஒத்துக்கிறேன்னு சொல்லி சம்மதம் சொல்றாரு. ஆனா ஹீரோயின் அம்மாவுக்கு இது சுத்தமாவே பிடிக்கல, என்னால இதை ஒத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அப்போஸ் பண்றாங்க. அப்போதான் தாத்தா, இந்த பிளைண்ட் டேட்டை அரேஞ்ச் பண்ணதே நீ தான், சொல்ல போனா எல்லா பிரச்சனைக்கும் நீ தான் காரணம், ஸோ இந்த மேரேஜுக்கு ஒத்துக்கிட்டு தான் ஆனா அதோட என்னோட பேச்சுக்கும் இங்க யாருக்கும் மறுபேச்சு பேசுறதுக்கு ரைட்ஸ் இல்லைன்னு சொல்ல அவங்களுமே கோவப்பட்டா இங்கிருந்து வெளியில போறாங்க. இங்க வெளியில வந்த ஹீரோயின் அம்மா கிட்ட ஹீரோயின் தம்பிக்கு இறந்தா ஓடி வந்தா, என்னாச்சுமா தாத்தா அக்காவுடைய கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டாரான்னு கேட்டுட்டு இருக்கா. ஆமாண்டா, இந்த லூசி வேற பிரெக்னெண்டா இருக்காளாம், அதனால தாத்தாவும் அவ கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இவங்களுக்கு எப்படின்னா எல்லா பொறுப்புகளும் ஹீரோயின் கிட்ட தானே இருக்கு, அது இவங்களுக்கு சுத்தமாவே பிடிக்கல, எல்லா பொறுப்புகளும் தான் பையனுக்கிட்ட தான் வரணும், அவன் தான் எல்லாத்தையும் ஆளணும்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த தம்பிக்காரன் எப்படின்னா அப்பப்ப அரமண்டல் மாதிரி ஏதாவது ஒரு கிறுக்குத்தனம் பண்ணிக்கிட்டே இருப்பான். ஸோ இவன் இந்த மாதிரி நாட்டியா இருக்கிறதெல்லாம் தாத்தாக்கும் சுத்தமா பிடிக்காது, அதனால தான் எல்லா பொறுப்புகளையும் ஹீரோயின் கிட்ட கொடுத்துருப்பாங்க. இப்போ தாத்தா ஹீரோயினுடைய மேரேஜுக்கு சம்மதிச்சிட்டாங்கன்னு சொன்னதும் இவனுக்கு செம்மையா கடுப்பாகிட்டு இருக்கு. இதுல வர ஹீரோயின் பிரெக்னென்ட் இருக்காளா, அந்த குழந்தை பிறந்தா எல்லா ஷேர்ஸும் அங்க போயிடுமே, அப்போ எனக்கு என்னதான் கிடைக்கும், நம்ம ஃபியூச்சர்ல என்னதான் பண்றதுன்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கான். இப்போ எதுக்கடா புலம்பிட்டு இருக்கா, அவளுக்கு மேரேஜ் ஆனா என்ன, அந்த குழந்தை பிறந்தா தானே ஷேர்ஸ் எல்லாம் அங்க போகும், அவளுக்கு மேரேஜ் ஆனாலும் சரி அந்த ஷேர்ஸ் எதுவுமே அவளுக்கு கிடைக்க கூடாது, ஸோ அவ குழந்தைய பிறக்கவும் விடக்கூடாது, அவங்க 2 பேரையும் சேர்ந்தே வாழ விடக்கூடாது, 2 பேரையும் சீக்கிரமாவே பிரேக்கப் பண்ண வைக்கணும்னு சொல்லி பிளான் போட்டுட்டு இருக்குதுங்க. இது அம்மா கரையா சித்தி கரையே தெரியல, ஆனா ஹீரோயின் என்னவோ இந்த அம்மாவை அம்மான்னு தான் சொல்லி கூப்பிடுறாங்க. தென் ஹீரோயின் ஆசைப்பட்டபடியே அவங்க 2 பேருக்கும் ரொம்பவே கிராண்டா அவங்களுடைய வெட்டிங் நல்லபடியா முடியுது. ஆல்ரெடி ஹீரோயினும் பிரெக்னெண்டா இருக்கிறதால ஹீரோவும் ஹீரோயினையும் ரொம்பவே கேரிங்கா பாத்துக்காரு, அவங்களை எப்போதுமே ஹாப்பியா வச்சுக்கிறாரு. நம்ம குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் நம்ம குழந்தைய இப்படி வளர்க்கணும் அப்படி வளர்க்கணும்னு 2 பேருமே பல கனவுகளோட எதிர்பார்ப்புகளோட பேசிட்டு இருக்காங்க. இப்படி இவங்க 2 பேரும் ஹாப்பியா பேசிட்டு இருக்கதா ஹீரோயின் தம்பி வெளியில இருந்து கேட்டுட்டு தான் இருக்கான். இவங்க 2 பேருக்கும் குழந்தை தான் ஒரு கேடுன்னு சொல்லி திட்டிட்டு போறான். அப்படியே கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தான் காமிக்கிறாங்க ஹீரோயின் இப்போ 6 to 7 monthsல இருக்காங்க. ஸோ ஹீரோயினால கம்பெனி பொறுப்புகளை ஹேண்டில் பண்ண முடியாதுங்கிற ரீசனுக்காக இப்போதைக்கு ஹீரோ தான் ஹீரோயின் பொசிஷன்ல இருந்து எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்காரு. இதுல இந்த தம்பிக்காரன் வர சும்மா இல்லாம எங்க அக்காவுடைய பொசிஷனுக்கு நீங்க வந்தா மட்டும் பார்த்தாது, அவள மாதிரி ஒரு கல சென்சரே இருக்கணும்னு சொல்லிட்டு செஞ்ச வேலையவே 10 தடவை பார்க்குற மாதிரி இங்க மிஸ்டேக் இருக்கு அங்க மிஸ்டேக் இருக்குன்னு அவரை வேலை மேல வேலை வாங்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் வீட்டில் ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. அவங்க மாடியிலேருந்து கீழே இறங்கும் போது அவங்க கால் எதிரி தடுமாறி அந்த படிக்கட்டிலே விழுந்துடுறாங்க. ஸோ கீழே விழுந்ததுல அவங்க வயிற்றுல பலம் அடிபடுது. ஆனால் அதே இடத்துல ஹீரோயினுக்கு ப்ளீடிங் ஆக ஆரம்பிக்குது. அடுத்த செகண்டே ஹீரோக்கு தான் கால் மேலே கால் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அவர் ஃபோனை சைலண்டாக இருந்ததால ஃபோனை அவர் கவனிச்சிருக்க மாட்டாரு. ஆனால் இந்த தம்பிக்காரன் பார்க்குறா ஹீரோ ஃபோனை பார்க்க கூடாதுங்கிறதால காலை கட் பண்ணிட்டு அந்த ஃபோனை அப்படியே கழுத்து வச்சிடறான். எங்க ஹீரோயின் நிலைமையும் இருக்க ரொம்பவே மோசமாகிட்டு இருக்கு. இங்க அப்படியே கட் பண்ணா நெக்ஸ்ட் ஹாஸ்பிட்டல்ல தான் காமிக்கிறாங்க. ஹீரோயினியா அவங்க அம்மா தான் கூட இருந்து பாத்துக்கிறாங்க. கண் விழிச்சதுமே அவங்க வயிற்றுல கையை வச்சு பார்த்துட்டு குழந்தைக்கு என்னாச்சுன்னு தான் கேட்குறாங்க. ஆனா அவங்க அம்மா எதுவுமே பேசாம அமைதியா இருக்கிறத பார்த்துட்டு குழந்தைக்கு என்னாச்சுங்கிறத அவங்களால புரிஞ்சுக்க முடியுது. சரிம்மா செஞ்சு எங்க அவர் வந்தாருன்னு ஹீரோ பத்தி தான் விசாரிக்கிறாங்க. அதுக்கு அந்த அம்மா கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமா அவனுக்கு இந்த குழந்தை வேணாமா அதனால உன்னை பார்க்க அவன் ஹாஸ்பிட்டல் பக்கமே வரலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த அம்மா சொல்றதா ஹீரோயினால நம்பவே முடியல. என்னம்மா சொல்றீங்க, செஞ்சு அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டானே, சொல்ல போனா என்ன விட இந்த குழந்தை மேல அவன் தானே ரொம்பவே ஆசையா இருந்தான்னு சொல்ல, ஓ அப்ப என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா, நம்பிக்கை இல்லைன்னா அவன் கண்ணு முன்னாடியே கால் பண்றான், நீயே கேளுன்னு சொல்லிட்டு ஹீரோக்கு தான் கால் பண்ணி லூசி படிக்கட்டுல இருந்து கீழே விழுந்துட்டா, இப்போ ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கும், வந்து பார்க்க வரியான்னு கேட்குறாங்க. அதுக்கு அவருமே நான் இங்க கம்பெனி ஒர்க்ல ரொம்பவே பிஸியா இருக்கேன், எனக்கு கால் பண்ணி தொந்தரவு பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுவும் ஹீரோடைய வாய்ஸ் தான் கேட்டுட்டு இருக்கு. உடனே ஹீரோயினும் சென்சுன்னு சொல்லிட்டு பேச போறாங்க. அதுக்குள்ளேயே அந்த அம்மா போனை பிடிங்கிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இங்க ஹீரோயினால அதை சுத்தமா ஏத்துக்கவே முடியல. செஞ்சு நீயா நீயா என்ன எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்திட்டு இருக்க, என் மேல அப்ப நீ வச்சிருந்த காதல் எல்லாமே பொய்யான்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுதுட்டு இருக்காங்க. ஏன்னா ஹீரோடைய போன் நம்பர்ல இருந்து ஹீரோடைய வாய்ஸ் கேட்டதால ஹீரோ தான் பேசுறாரு நினைச்சிருப்பாங்க. ஆனா உண்மையிலேயே ஹீரோ பேசியிருக்க மாட்டாரு. அவருடைய போனை ஹீரோயின் தம்பிக்காரன் தான் வச்சிருந்திருப்பான். அவன் தான் அந்த மாதிரி பேசியிருந்திருப்பான். இங்க ஆபீஸ்ல ஹீரோயின் தம்பிக்காரன் வேலை வேலைன்னு ஹீரோவுக்கு செம்மையா வேலை கொடுத்திருப்பான். அவருமே டே நைட்டுன்னு பார்க்காம எல்லா வேலையும் முடிச்சுட்டு இதுக்கப்புறம் என்ன தொல்லை
பண்ணாதான் நான் என் வைஃபை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு தான் கிளம்பிட்டு இருக்காரு. அப்பவும் ஹீரோவை ஸ்டாப் பண்ணி, உனக்கு ஒன்று தெரியுமா, என் அக்கா எவ்வளோ ஒரு சின்சியராக இருப்பா தெரியுமா ஒருக்குல, அதே மாதிரி தான் நீ இருக்க. சொல்லப்போனால் எங்கள் அம்மா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஒரு விஷயத்தை என்கிட்ட சொன்னாங்க. அது என்ன தெரியுமா, என் அக்காவுடைய வயிற்றுல இருந்த குழந்தை அபார்ட் ஆயிடுச்சான். எங்கே அதை உங்ககிட்ட சொன்னால் நீங்கள் வேலையை விட்டுட்டு பாதியிலே வந்துடுவீங்கன்னு எங்கள் அக்கா உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொன்னதா அவங்க அம்மா சொன்னதா சொல்லிட்டு இருக்கான். என்னடா சொல்லணும், ஹீரோவை அவனை முறைச்சு பார்க்க சொன்னது சொல்லிட்டு குரங்கு மாதிரி ஆக்ஷன் பண்ணி அவரை வெறுப்பேற்றிட்டு இருக்கான். போடா பைத்தியமென்ட்டு அடுத்த செகண்டே ஹீரோ வீட்டுக்கு தான் ஓடி வந்துட்டு இருக்காரு. உள்ள நுழையும் போதே ஹீரோயின் பேரை சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே நம்ம குழந்தைக்கு என்னாச்சுன்னு கேட்டுட்டு தான் ஓடி வந்துட்டு இருக்காரு. அங்க ஹீரோயின் பேரு ஃபிளாட்டா இருக்கிறத பார்த்துட்டு அப்போ அவன் சொன்னது உண்மைங்கிறத புரிஞ்சுக்கிறாரு. இங்க ஹீரோயினிக்கா ஹீரோடைய முகத்தை பார்க்க கூட விருப்பம் இல்ல, என் குழந்தைக்கு என்னன்னாலும் அதை பத்தி உங்களுக்கு அக்கறை இல்லைன்னு சொல்லிட்டு போறாங்க. ஸோ இந்த மொமெண்ட்ல இருந்து தான் இவங்களுக்குள்ள நிறைய பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிருக்கும். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் அடிக்கடி ரெண்டு பேருமே நிறைய சண்டை போட்டுக்க ஆரம்பிச்சாங்க. அண்ட் இதெல்லாம் தான் கடந்த 3 வருஷமா ஹீரோ ஹீரோயின் லைஃப்ல நடந்திருக்கும். சொல்லப்போனா ரெண்டு பேருக்குள்ளேயும் எந்த பிரச்சனையும் நடந்திருக்காது. ஹீரோயின் அம்மாவும் பிரதரும் சேர்ந்து தான் இவங்க ரெண்டு பேருக்குள்ள இவ்வளவு பெரிய பிளவு உண்டு பண்ணிருப்பாங்க. இப்போ அப்படியே பிரசன்ட்ல காமிக்கிறாங்க. ஹீரோ ஆஃபீஸ்ல வேலை பார்த்துட்டு இருக்காரு. அப்போ டேட்டை பார்க்குறாரு. 3 வருஷம் கம்ப்ளீட் ஆகியிருக்கு. எங்களுக்கு மேரேஜ் ஆகி 3 வருஷம் ஆகுதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க. அப்போ ஹீரோயின் அம்மா கிட்ட இருந்து கால் வரதா என்ன அட்டன் பண்ணி கேட்கும் போது இன்னும் 10 நிமிஷத்துல நீ வீட்டில் இருக்கணும்னு சொல்றாங்க. உடனே ஹீரோவும் கிளம்பி வீட்டுக்கு தான் போறாரு. அங்க பார்த்தா ஹீரோயின் அம்மா நிறைய துணியெல்லாம் எடுத்துட்டு வந்து ஹீரோ கிட்ட கொடுத்து, இந்த துணியெல்லாம் துவைச்சிட்டு வந்தவை, அதுவும் கையால துவைக்கணும், வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. அவருமே எதுவுமே சொல்லாம அந்த துணியெல்லாம் துவைக்க எடுத்துட்டு போயிட்டு இருக்காரு. ஹீரோ அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் லூஷன் அங்க வரான். என்னம்மா நிறைய உங்க வீட்டு மாப்பிள்ளைக்கு வேலையை கொடுக்குறீங்க போலன்னு கேட்க, ஆமா உங்க அக்காவும் அவனும் பிரிஞ்சதுக்கு அப்புறம் நான் சொல்ற எல்லா வேலையும் நாய் மாதிரி வாலாட்டிக்கிட்டே செஞ்சுட்டு தான் இருக்கா. ஆனா அப்ப கூட இவன் இந்த வீட்டை விட்டு நகர மாதிரியே தெரியலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதோட அந்த லூசு கிட்டையும் லூஷன் கிட்டையும், இன்னைக்கு உங்க அக்கா பிசினஸ் ட்ரிப்பை முடிச்சுட்டு வீட்டுக்கு வர போறா, நம்ம பிளான் பண்ணபடி எல்லா அரேஞ்ச்மெண்ட்டையும் பண்ணிட்டேன்னு சொல்லி கேட்கறாங்க. கவலைப்படாதீங்கம்மா எல்லாத்தையும் பர்ஃபெக்டா பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா. இங்க கட் பண்ணிட்டு ஹீரோயின் தான் காமிக்கிறாங்க. இங்க ஹீரோயின் வந்த காரு பிரேக் டவுன் ஆயிருக்கு. அந்த காரை ஓட்டிட்டு வந்த டிரைவர் ஹீரோயினி கிட்ட, சாரிங்க மேடம் கார் ப்ராப்ளத்துல இருக்கு, இந்த ரோட நீங்க கிராஸ் பண்ணி அந்த பக்கம் போனீங்கன்னா உங்களுக்காக அங்க ஒரு கார் வெயிட் பண்ணிட்டு இருக்கு, அந்த கார்ல ஏறி வீட்டுக்கு போங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. சரின்ட்டு ஹீரோயினுமே நீங்க காரை ரெடி பண்ணி வீட்டுக்கு எடுத்து வந்துருங்க நான் போறேன்னு சொல்லிட்டு ஹீரோயினும் அந்த ரோட கிராஸ் பண்ணி தான் போயிட்டு இருக்காங்க. அந்த இடம் ரொம்பவே இருட்டா இருக்கு. ஆனா ஹீரோயின் கொஞ்சம் கூட பயமே இல்லாம ரொம்பவே போல்டா தான் நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க பின்னாடி அவங்கள யாரோ ஒரு ஆளு ஃபாலோ பண்ணிட்டு வரான். வந்தவ கொஞ்ச நேரத்திலேயே ஹீரோயின் கிட்ட தப்பா நடந்துக்கவும் ட்ரை பண்றா. உடனே ஹீரோயினோ ஹீரோக்கு கால் பண்ணி செஞ்சு என்னை வந்து காப்பாத்தன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பர்வர்டும் ஹீரோயின் கையில இருந்த போனை புடுங்கிக்கிறான். அங்க பார்த்தா ஹீரோடைய கையில அந்த போன் கிடையாது. ஏன்னா அந்த குரங்கு பையன் இருக்கான் இல்லையா, அவன் ஹீரோடைய கையில இருந்த போனை புடுங்கிட்டு வந்தா எங்க முடிஞ்சா வந்து எடுத்துக்கோன்னு சொல்லி சேட்டா காமிச்சிட்டு இருக்கான். ஷேன் ஒழுங்கா என் போனை கொடுத்துரு, லூஷி தான் கால் பண்ணிருக்கா, ஏதாவது ப்ராப்ளமா இருந்திருப்போது என் போனை கொடுறான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காரு. அதெல்லாம் முடியாது, எங்க அம்மா உன துணி தானே துவைக்க சொன்னாங்க, அந்த துணியெல்லாம் துவைச்சு முடிச்சிட்டு வா, அப்பதான் உன் போனை தருவேன்னு சொல்லிட்டு அந்த போனை தூக்கிட்டு போயிடுறான். பார்த்தா இது எல்லாத்தையுமே இந்த பைத்தியக்காரனை இவங்க அம்மா வந்து அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க போல. ஏன்னா ஹீரோயின் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல ஹீரோ கிட்ட ஹெல்ப் கேட்கும் போது ஹீரோ போய் ஹெல்ப் பண்ணாம இருந்தா அது இன்னும் ஹீரோயின் மனசுல வெறுப்பை உண்டாக்கும் இல்லையா. சோ அதை வச்சு இன்னமும் ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் உள்ள விரிசலை அதிகப்படுத்தலாம் இல்லையா. சோ அதனாலதான் இந்த மாதிரி ஒரு கேவலமான செயலெல்லாம் செஞ்சிட்டு இருக்காங்க. பாவம் இங்க ஹீரோயினும் அவங்கிட்ட ரொம்பவே போராடிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டா அங்க அவளை விடுறான்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் கேட்குதா. யாரான்னு பார்த்தா நம்ம ஹீரோ மாதிரி தான் இருக்கான். ஹீரோயினும் செஞ்சு நீ வந்துட்டேன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கா. வந்திருக்கிறது ஹீரோ கிடையாது, வேற ஒரு பர்சன். அதாவது இதுக்கு முன்னாடி இந்த டிராமாடி ஸ்டார்டிங்ல ஹீரோயின் எனக்கு மட்டும் தான் சொந்தம்னு சொல்லிட்டு ஒரு பர்சன் சுத்திட்டு இருப்பான் இல்லையா, அவ முகம் கூட தெரியாம வந்திருக்குமே. இப்போ அவன் தான் வந்து அந்த பவர் கிட்ட இருந்து ஹீரோயினை காப்பாத்துறான். ஹீரோயின் ரொம்பவே பயந்து போயிருக்காங்க. லூஷி உனக்கு எதுவும் ஆகலன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அப்போ ஹீரோயின் அவன் முகத்தை நிமிந்து பாக்குறாங்க. பாக்குறதுக்கு ஹீரோ மாதிரி அவங்க கண்களுக்கு தெரிஞ்சிட்டு இருக்கு. அப்படியே ஹீரோடைய முகம் வந்து வந்து போகுது. ஆனா ஃபைனலா அங்க இருக்கிறது ஹீரோ கிடையாது, ஷாங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க. ஆமாங்க இவருடைய பேரு ஷா. ஆக்சுவலி ஹீரோயினும் இவனும் ஒரே கிளாஸ்மேட் தான், ரெண்டு பேருமே ஒன்னா தான் படிச்சிருந்திருப்பாங்க. இவனுடைய ஃபுல் நேம் சா ஷிஷுவான். ஸோ ஹீரோயின் அவன் பேரை சொல்லி கூப்பிட்டு, ஆமா நீ எப்படிங்க அப்போ நீ அப்ராடே போகலையான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. இல்ல நான் அப்ராட்ல தான் இருந்தேன், இப்போதான் ரீசெண்டா சைனாக்கு ரிட்டர்ன் ஆனேன். அம்மா உனக்கு மேரேஜ் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன், நீ எதுக்காக தனியா வந்திருக்க, அவருடைய ஹஸ்பண்ட் எங்கன்னு கேட்கறான். அது வந்து நான் கார்ல தான் வந்தேன், என்னுடைய காரு பிரேக் டவுன் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரிவா நான் போற வழியில தானே உன்னுடைய வீடு, நான் டிராப் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறான். அங்க ஹீரோயின் தாத்தாவை இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி அவருக்காக பெயிண்டிங்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு இருக்கான். அதை பார்த்தா அவருமே ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகுறாரு. இந்த பெயிண்டிங் ரொம்பவே அழகா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம ஹீரோயின் அம்மாவும் ஷா உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு, சின்ன வயசுல உன்னை பார்த்ததா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட நல்ல விதமா தான் பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயினுடைய ஃப்ரெண்டுங்கிறதால சின்ன வயசுல இருந்து இவங்க வீட்டுக்கு அவன் வரப்போவே இருப்பான். ஸோ எல்லாருக்குமே இவனை நல்லாவே தெரியும். ஒருவேளை இந்த லூஷன் ஷா கூட சேர்ந்து முன்னாடியே ஏதாவது பிளான் பண்ணியிருக்கானா என்னங்கிறது தெரியல. ஷா கிட்ட நீ நான் என் அக்கா 3 பேருமே சின்ன வயசுல இருந்து நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தானே, உன்னுடைய பேரண்ட்ஸ் வர அப்ராட்ல இருக்காங்க, அதனால நீ வெளியில தங்குறது ரொம்பவே அன்கம்ஃபர்டபுளா இருக்கும், நீ ஏன் எங்க கூடயே இந்த வீட்லயே தங்கிக்க கூடாதான்னு சொல்லி கேட்கறான். இதுதான் சான்ஸ் ஆட்டு இந்த ஷாவோ ஹீரோயின் ஷோல்டர்ல கை போட்டு நீ என்ன சொல்லிட்டு இருக்கா, ஆனா ஹீரோயின் எதுவுமே வாய திறக்காம இருக்காளேன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அப்போதான் ஹீரோ அங்க ஓடி வந்துட்டு இருக்காரு. ஹீரோயின் வீட்ல இருக்கிறது தெரியாம ஹீரோ எங்கெங்கே தேடி அலைஞ்சிட்டு வந்திருக்காரு. இங்க ஹீரோயின் பக்கத்துல ஷா உட்காந்துருக்கத பார்த்துட்டு யாரு இவர்னு கேட்க, உடனே ஹீரோயின் அம்மாவும் எப்படிதான் ஒருத்தவங்க முகத்துக்கு முன்னாடியே யார் இவர்னு கேப்பியா,
அவர் பேரு ஷா ஷின்ஷுவான் நம்ம வீட்டுக்கு வந்திருக்க கெஸ்ட்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோயின் தம்பியும் ஆமா அவர் பேரு ஷா ஷின்ஷுவான் அப்ராட்ல இருந்து வந்திருக்காரு. சின்ன வயசுல இருந்து நான் இவரு எங்க அக்கா 3 பேருமே நல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஆமா நீ என்ன இவ்ளோ அலங்கோலமா இருக்க, ஏதோ தெருல சுத்திட்டு இருக்க நாய் மாதிரி இருக்குன்னு சொல்லி எல்லாரும் முன்னாடியும் ஹீரோவை ரொம்பவே அசிங்கப்படுத்தி பேசிட்டு இருக்கான். பாவ ஹீரோ இவ்வளவு நேரம் துணியை துவைக்க வச்சு துணி துவைச்ச கையோட ஹீரோயினை தேடி அலைஞ்சு தெரிஞ்சு வந்திருக்காரு. அவரை பார்த்து இந்த அளவுக்கு கேவலப்படுத்தி பேசிட்டு இருக்கான். ஆனா அப்பா கூட ஹீரோ எதுவுமே பேசாம அமைதியா தான் இருக்காரு. ஏதோ தாத்தா தான் ஹீரோ கிட்ட கொஞ்சம் மரியாதையா செஞ்சோ இவர் அப்ராட்ல இருந்து சைனாக்கு ரிட்டர்ன் வந்திருக்காருப்பா. அது மட்டும் இல்லாம ஷாவோடைய ஃபேமிலியும் நம்ம ஃபேமிலியும் ரொம்ப வருஷமா ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ். அதனால கொஞ்ச நாளைக்கு இவர் நம்ம வீட்டில் தான் தங்க போறாருன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ ஹீரோவும் அந்த ஷா கிட்ட நான் தான் ஹீரோடைய ஹஸ்பண்ட் பேய் சென்ஷுன்னு சொல்லிட்டு கை கொடுக்குறாரு. ஆனா அவன் கை கொடுக்காம ஓ அப்ப நீங்க தான் லூஷியோடைய ஹஸ்பண்டா, அவளை பத்தி கொஞ்சம் கூட அக்கறை இல்லாம அவளை அவ்வளோ பெரிய ஆபத்துல விட்டதான்னு சொல்லி கேட்குறான். என்ன ஆபத்தா என்ன ஆபத்துன்னு ஹீரோவும் தாத்தாவும் கேட்க உடனே ஹீரோயினும் அதை பத்தி அவங்க கிட்ட சொல்லாமா அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை சின்ன விஷயம் தான் சொல்லிட்டு சரி எனக்கு ரொம்பவே டயர்டா இருக்கு நான் தூங்க போறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் எழுந்து அவங்க பெட்ரூமுக்கு போறாங்க. பின்னாடி ஹீரோ வந்த ஹீரோயின் கையை பிடிச்சி இழுத்தா அந்த ஷா யாரு அப்படி உனக்கும் அவனுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்னு கேட்கிறாரு. ஏன் உன் காது என்ன கேட்காதா, கீழே எல்லாரும் ஷா யாருன்னு சொன்னது உன் காதுல விழலையா, என் வாயில சொன்னதா உனக்கு திருப்தியா இருக்குமா, நானும் அவனும் சின்ன வயசுல இருந்து நல்ல ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்றாங்க. அதை கேட்டதும் பயங்கர ஜெலஸோட ஹீரோவும் அங்கிருந்து கிளம்பா. அவர் போனதுக்கு அப்புறம் அந்த வீட்டுடைய மெய்டு ஹீரோயினை பார்க்க வராங்க. என்ன விஷயம்னு ஹீரோயின் கேட்கறதுக்கு உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லையே நீங்க நல்லா தானே இருக்கீங்கன்னு கேட்கறாங்க. எதுக்கு எப்படி கேட்குறீங்க, நான் ப்ராப்ளத்துல இருந்தேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்கும்போது எனக்கு எப்படி தெரியாம இருக்கும், ஏன்னா உங்க ஹஸ்பண்ட் செஞ்சோ அவர் போனை உங்க தம்பி பிடுங்கிட்டு போயிட்டான்னு என்னுடைய போனை தான் வாங்கி உங்க நம்பருக்கு கால் ட்ரை பண்ணாரு. ஆனா நீங்க கால் அட்டன் பண்ணவே இல்லை, அதனால நீங்க எதுவும் ப்ராப்ளத்துல இருக்கீங்களோன்னு நினைச்சு உங்க ஹஸ்பண்ட் இவ்வளவு நேரமா உங்களை தேடி அலைஞ்சிட்டு வந்தாருன்னு சொல்றாங்க. சோ இப்பதான் ஹீரோயினிக்கு ஹீரோ கிட்ட போன் இல்ல தம்பிக்காரன் பிடுங்கிட்டு போனதாலதான் தன்னை காப்பாத்த சொல்லி கால் பண்ணி சொன்னதா ஹீரோ கேட்கலங்கிறது புரியுது. அது மட்டும் இல்லாம தனக்காக இவ்வளவு நேரம் அலைஞ்சிட்டு வர வந்திருக்காரா, அதை நினைக்கும் போது அவங்களுக்குள்ளேயே ஒரு சின்ன ஹாப்பினஸ் வருது. நெக்ஸ்ட் ஹீரோயின் தலையை ரொம்பவே வலிக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. அப்போ அவங்க ஹீரோயின் கிட்ட பேசுறதுக்காக ஷாதா வரா. என்னாச்சு பார்க்கவே ரொம்பவே டிஸ்டர்பா இருக்கேன்னு கேட்கும்போது எனக்கு தலையை ரொம்பவே வலிக்குதுன்னு ஹீரோயின் சொல்றாங்க. அப்போனா நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு அவன் கையில எடுத்துட்டு வந்த பாலை ஹீரோயின் கிட்ட கொடுத்துட்டு அவங்க தலையை பிடிச்சு விட ஸ்டார்ட் பண்றான். அவங்களுக்கு ரொம்பவே அன்கம்ஃபர்டபுளா இருக்கிறதால தேவையில்ல அதெல்லாம் வேணான்னு சொல்றாங்க. ஆனா அவன் கேட்கவே மாட்டேங்கிறான். என்ன நீ என்னுடைய ஃப்ரெண்டு தானே, இட்ஸ் ஓகேன்னு சொல்லிட்டு அவன் தலையை பிடிச்சு விட்டுட்டு இருக்கான். அப்படியே நைஸா பேச்சு கொடுத்துக்கிட்டே சரி நான் உன்னுடைய ஃப்ரெண்டு தானே, என்கிட்ட எந்த விஷயத்தையும் நீ மறைக்க மாட்டேன் தானே, உன்னுடைய ஹஸ்பண்டுக்கும் உனக்கும் ஏதாவது ப்ராப்ளம் போயிட்டு இருக்கா, அவங்க 2 பேருக்குள்ளேயே நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கான்னு கேட்குறான். இவன் அப்படி கேட்டுட்டு இருக்கவே அங்கே ஹீரோ வராரு. அடுத்தவங்களுடைய கப்பல் லைஃபுக்குள்ள தலையேறதும் சரி அதை பற்றி தெரிஞ்சுக்க ஆசைப்படுறதும் சரி தப்பான விஷயம்னு உனக்கு தெரியாதா, உனக்கு தெரியலனா நான் வேணா உனக்கு டீச் பண்ணவான்னு கேட்குறாரு. அதுக்கு அவனும் நக்கலா ஹீரோ பார்த்து சிரிச்சுக்கிட்டே உன் ஒய்ஃபை தலைவலியில் இருக்கா அதை கூட நீ கேர் பண்ணிக்கல, அவள் டேஞ்சர்ல இருந்தப்போ அவளை வந்து நீ காப்பாற்றவும் வரல, ஆனால் ஒரு ஆள் உன் ஒய்ஃப் கிட்ட க்ளோஸாக வந்தால் மட்டும் ஜெலஸ்ல வந்துடுறியே நீலாம் ஒரு ஹஸ்பண்டான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசுகிறான். சடனாக ஹீரோவும் கோவம் வந்து அவனுடைய ஷர்ட்டை பிடிக்க அதுக்கு ஹீரோயின் எதுக்கு இப்படி அன்ரீசனபிளாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோவை தான் திட்டிட்டு இருக்காங்க. எது நான் அன்ரீசனபிளாக இருக்கேனா, நீயும் உங்கள் ஃபேமிலி பண்ணுறது எல்லாமே சரியா இருக்கா, நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன், இவன் வந்ததுக்கு அப்புறம் நீ எதுவும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிற மாதிரி இருக்கு, உனக்கு என்ன இப்போ என்னை டிவோர்ஸ் பண்ணிட்டு இவன் கூட போகணும் அப்படி தானேன்னு கேட்க செஞ்சோ நீங்கள் ரொம்ப தேவையில்லாமல் பேசிட்டு இருக்கீங்கன்னு சொல்ல எனக்கு என்ன எல்லாமே தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கியா, எனக்கு தெரிஞ்சு நம்ம குழந்தைய நீ அபார்ட் பண்ணது கூட இவனுக்காக தான் இருக்குன்னு சொல்ல அதுக்கு எடுத்து ஹீரோயினுக்கா செம்மையா கோவம் வருது. ஓங்கி ஹீரோவை செவ்விலே ஒன்று வச்சுட்டு குழந்தைய பற்றி பேசலாம், உனக்கு எந்த குவாலிஃபிகேஷனும் இல்லைன்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ இந்த ஷாவும் தேங்க்ஸ்பா நான் வந்த வேலையை ரொம்பவே ஈஸி ஆக்கிட்டேன்னு சொல்லிட்டு போகிறான். ஹீரோவுக்கு பயங்கர டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா அவர் வேணும்னு இதெல்லாம் பண்ணியிருக்க மாட்டாரு. ஃபேமிலியில் எல்லாரும் சேர்ந்து ட்ரிகர் பண்ணது, ஹீரோயினை தேடி அலைஞ்சது, பார்த்தா இவன் ஹீரோயின் கிட்ட க்ளோஸாக இருக்காதுன்ட்டு எல்லாமே அவர் மைண்ட்குள்ளே பிறந்து ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் இந்த ஷாவும் லூஷனும் உட்காந்து தான் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என்னாச்சு என் அக்கா அழுதுகிட்டே பெட்ரூம்குள்ளே போகிறா, ஏதாவது ப்ராப்ளம் போயிட்டு இருக்கான்னு கேட்குறான். அதுக்கு அந்த ஷாவுமே அவளை விட அவளை நான் பார்த்துக்கிறேன், சரி இந்த 3 வருஷத்தில் அவள் லைஃப்பில் என்னெல்லாம் நடந்ததோ அதெல்லாம் சொல்லுன்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. அவங்களுக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. செஞ்சு எதுக்கு இப்படிலாம் நடந்துக்கிறா, எதுக்கு இப்படிலாம் பேசுறேன்னு சொல்லிட்டு ஹீரோ மேல இருக்கிற கோவத்தில் அங்கிருந்த தலகாணிலாம் தூக்கி போட்டு பயங்கரமாக கத்திட்டு இருக்காங்க. அந்த மாதிரி அவங்க டென்ஷன் ஆகும்போது அவங்க தலை பயங்கரமாக வலிக்க ஆரம்பிக்குது. இதில் இந்த தலைவலி வர தலையில் அப்படி என்னதான் இருக்குன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ணி செக்அப் பண்ணுறதுக்காக அப்பாயின்மெண்ட் தான் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் இந்த பக்கம் ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. ஃபுல்லாக உட்காந்து குடிச்சிட்டு இருக்காரு. அப்போ அவர் மீட் பண்ண அவருடைய ஃப்ரெண்டு தான் வராரு. அப்போ அவர் ஃப்ரெண்டு கிட்ட என்ன நான் சொன்னதை ரெடி பண்ணிட்டு வந்துட்டேன்னு கேட்க ரெடி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட ஒரு ஃபைலை கொடுக்குறாரு. ஆக்சுவலி அது டிவோர்ஸ் அக்ரிமெண்ட் தான். என்ன செஞ்சோ லோ ஃபேமிலி எவ்வளோ பெரிய ஃபேமிலி, அதுவும் அவங்க கம்பெனியில் எவ்வளோ பெரிய பொசிஷனில் நீ இருக்க, அப்படி இருக்கும்போது எதுக்காக லூஷியா நீ டிவோர்ஸ் பண்ணணும்னு நினைக்கிற, என்னடா ஒரு வேளை வேற எதுவும் பொண்ணை உஷார் பண்ணிட்டேன்னு ஃப்ரெண்டுக்காரன் கேட்க அந்த கொடுமையை ஏன்டா கேட்குற, அந்த ஃபேமிலி என்ன பாடுபடுத்திட்டு இருக்க தெரியுமா, அதுவும் என் மச்சனை இருக்கானியா அதான் லூஷியோடைய தம்பிக்கார என்னை எவ்வளோ அசிங்கப்படுத்திட்டு இருக்கான் தெரியுமா, ஒரு நாள் என் வைஃப் உட்காந்துருக்கா
இருக்கோ அவன் முன்னாடியே என் மூஞ்சில அவன் தண்ணியை ஊற்றி விட்டு ஏதோ இந்த லோ ஃபேமிலியில் நீ இருக்கிறதால எங்கள் ஃபேமிலி மெம்பர் ஆகிட மாட்டேன். என்னைக்குமே இந்த வீட்டில் ஜஸ்ட் நீ ஒரு நாய் மாதிரி தான். கம்பெனியில் எவ்வளோ தைரியம் தான் என்ன நீ டவுன் பண்ணியிருப்ப. கம்பெனியோட அஃபேர்ஸில் என் மேலே தப்பே இருந்தாலுமே அதை நீ கண்டுக்காம கரெக்ட் பண்ணிட்டு தான் போகணும்னு சொல்லி என்ன ரொம்பவே அசிங்கப்படுத்தி பேசினான்டா. அப்போ கூட என் ஒய்ஃபு கண்டுக்காம அவ பாட்டுக்கு எழுந்து போயிட்டு இருக்கா. ஒரு வார்த்தை கூட கேட்கவே இல்லடா. அந்த வீட்டில் எல்லாரும் சேர்ந்து என்ன ஒரு நாய் மாதிரி பார்க்குறாங்க. ஈவன் என்னால டாய்லெட் கூட போக முடியலடா. டாய்லெட் போனா கூட ஏதோ திருட்டு பையில ஃபாலோ பண்ற மாதிரி ஒரு மெய்ட் அம்மா என்னை எப்போதும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க. என்னால சுத்தமா முடியல. அந்த வீட்ல எல்லாரும் சேர்ந்து பயங்கரமா என்ன ப்ரெஷர் பண்றாங்க. அவங்க கொடுக்குற ப்ரெஷர்லாம் பேசாம சத்திய போலாம் போல இருக்கு. அந்த அளவுக்கு என்ன ப்ரெஷர் ஆக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி ரொம்பவே புலம்பிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் ஒரு ஹாஸ்பிட்டல்ல காமிக்கிறாங்க. ஹீரோயினுக்கு தலைய வலிக்குதுன்னு சொன்னாங்க இல்லையா, அதுக்காக செக்அப் பண்ண தான் வந்திருக்காங்க. அவங்கள செக்அப் பண்ண டாக்டரும் அவங்க கிட்ட சாரி உங்களுக்கு பிரைன் டியூமர் இருக்கு, அதனால தான் உங்களுக்கு அடிக்கடி தலைய வலிக்குது, இதுக்காக நீங்க ஃபர்தரா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும், அப்படி இல்லைனா இன்னும் கொஞ்ச நாள் மட்டும் தான் நீங்க உயிரோட இருப்பீங்கன்னு சொல்லிடுறாங்க. தென் ஆஃபீஸ் வந்து அதை நினைச்சு ஃபெயில் பண்ணிட்டு இருக்கா. அங்க ஹீரோ கையில டிவோர்ஸ் நோட்டீஸோட ஹீரோயினை தான் பார்க்க வந்து உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயினுமே நானுமே உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும்னு சொல்லிட்டு எனக்கு பிரைன் டியூமர் வந்திருக்கு, இப்போதான் டாக்டர் சொன்னாங்க, இன்னும் கொஞ்ச நாள் மட்டும் தான் நான் உயிரோட இருப்பேன்னு சொல்ல அதை கேட்ட ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டே என்ன ஜோக் பண்ணிட்டு இருக்கேன்னு நம்ப மாட்டேங்கிறாரு. நான் ஜோக் பண்ணல, சீரியஸாக தான் சொல்லிட்டு இருக்கேன், உண்மையிலே எனக்கு பிரைன் டியூமர் தான் வந்திருக்கு, எனக்கு அடிக்கடி தலையை வலிச்சுக்கிட்டே இருக்கிறதால இன்னைக்கு தான் நான் ஹாஸ்பிட்டலுக்கு போய் செக்அப் பண்ண போனேன், அங்கே தான் எனக்கு பிரைன் டியூமர் இருக்குங்கிறத டாக்டர் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு சரிப்பா நான் செத்து போனதுக்கு அப்புறம் கம்பெனி அஃபேர்ஸ்லாம் நீ தான் ஹேண்டில் பண்ணணும், அது எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடுன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு இருக்காங்க. ஹீரோவுக்கு என்ன சொல்றதுனே புரியல. என்ன நீ இவ்வளோ பெரிய விஷயத்த சொல்ற, ஆனால் இவ்வளோ ஒரு கேஷுவலாக இருக்குன்னு கேட்க அப்புறம் என்ன பண்ணுறது, செத்து போகிறோம் தெரிஞ்சா என்ன அழுதுட்டு உட்காந்துருக்க முடியும், எல்லாரும் ஒரு நாள் சாகதானே போகிறோம், ஆனால் என்ன எனக்கு கொஞ்சம் சாவு முன்னாடியே வரப்போகுதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கேஷுவலாக தான் இருக்காங்க. சரி சொல்லு நீ ஏதோ சொல்ல வந்தே என்ன விஷயம்னு கேட்கும்போது அதுக்கப்புறம் ஹீரோ அந்த டிவோர்ஸை பற்றி பேசவே இல்லை. இது ஒன்றும் இல்லை, இது ஒரு சாதாரண ஃபைல் தான், நானே இதை ஹேண்டில் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அவருடைய கேபினுக்கு போயிட்டு அந்த டிவோர்ஸ் அக்ரிமெண்ட்டை ஃபைலை அடுக்கி வச்சுட்டு லூஷியே சாக போகிறா, நான் ஹாப்பியாக தானே இருக்கணும், ஆனால் எனக்கு ஏன் கஷ்டமாக இருக்குது, இவகிட்ட இருந்து டிவோர்ஸ் வாங்கிட்டு போகலான்னு தானே நான் பார்த்தேன், ஆனால் என்னால் ஏன் முடியல, எனக்கு ஏன் இவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி கடந்து கத்திட்டு இருக்காரு. சரி அவ என்ன நினைச்சாலும் பரவாயில்லன்னா நேராக ஹீரோனுடைய கேபினுக்கு போய் என் கூட வான்னு சொல்லி ஹீரோனியா கையை பிடிச்சி எடுத்துட்டு போறாரு. எங்கடா கூட்டிட்டு போறாருன்னு பார்த்தா ஹீரோனியா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்து அவங்க கண்டிஷனை பத்தி டாக்டர் கிட்ட விசாரிச்சுட்டு இருக்காரு. அப்போ டாக்டர் ஹீரோ கிட்ட மெடிசனை கரெக்டா எடுத்துக்கிட்டா கண்டிப்பா இதை கண்ட்ரோல் கொண்டு வரலாம், ஆனா அப்படி அவங்க மெடிசன் எடுத்துக்கிட்டாலுமே அவங்களுக்கு நிறைய ஸ்லீப்பியா இருக்கும், அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்களுக்கே தெரியாது, கண்ட்ரோல்ல இருக்க மாட்டாங்க, அது மட்டும் இல்லாம ரேர் டைம்ல அவங்களுக்கு மெமரி லாஸ்லாம் ஏற்படும் சொல்லிட்டு இருக்காங்க. உடனே ஹீரோயின் இல்ல எனக்கு எந்த மெடிசனோ ட்ரீட்மெண்ட்டோ வேணாம், இப்போதைக்கு கம்பெனி ரன் பண்ற அளவுக்கு என் உடம்பு நல்லா தான் இருக்குன்னு சொல்லிட்டு அங்கிருந்து எழுந்து போயிடுறாங்க. அவங்க போனாலுமே டாக்டர் கிட்ட ஹீரோ இதை ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு வேற வழியே இல்லையா, அவளை காப்பாற்றவே முடியாதான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காரு. கண்டிப்பா அவங்களை காப்பாற்ற முடியும், ஆனா அதுக்கான ட்ரீட்மெண்ட் நம்ம ஊர்ல கிடையாது, நீங்க அப்ராட் தான் கூட்டிட்டு போகணும், அப்ராட் கூட்டிட்டு போனா அந்த டிசீஸை கண்டிப்பா கியூர் பண்ணலாம்னு சொல்லிட்டு இருக்காங்க. நைட் ஆகுது, ஹீரோயின் குளிச்சுட்டு அவங்க பெட்ரூமுக்கு வந்துட்டு இருக்காங்க. அங்க பார்த்தா ஹீரோ தான் உட்காந்துருக்காரு. இங்க என்ன பண்ணிட்டு இருக்க, உன்னுடைய ரூமுக்கு போலியான ஹீரோயின் கேட்க நான் இதுக்காக போனோம், இதுக்கப்புறம் நான் உன் கூட தான் தூங்க போறேன்னு சொல்லிட்டு இருக்காரு. என்ன எனக்கு உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்சதும் என்ன பார்த்து பரிதாபப்படுறியா, எனக்கு ஒன்னும் உன்னுடைய பரிதாபம் தேவையில்ல, இங்க இருந்து நீ போலான்னு சொல்ல டக்குனு ஹீரோயின் பக்கத்துல போய் உட்காந்து நான் இதுக்கு உன்னை பார்த்து பரிதாபப்பட போறேன், எனக்கு ஒன்று பார்த்தா பாவமெல்லாம் இல்லை, எனக்கு என்ன தோணுதோ இதுக்கப்புறம் நான் அதை தான் பண்ணுவேன், ஸோ இதுக்கப்புறம் நான் இங்கே தான் தூங்க போறேன்னு சொல்லிட்டு இருக்காரு. சரி ஆனால் என்னுடைய டிசீஸை பற்றி என் தாத்தா கிட்ட மட்டும் சொல்லாத, அவருக்கு ஒரு வயசாயிருச்சு, தெரிஞ்ச ரொம்பவே கஷ்டப்படுவேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓகேன்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஹீரோயின் கூடயே படுத்துக்கிறாரு. ஹீரோ பண்ற சேட்டையெல்லாம் பார்த்தா ஹீரோயினுக்கு ரொம்பவே ஹாப்பியாக தான் இருக்கு. ஆனால் அது எதையுமே ஹீரோ முன்னாடி காட்டிக்கல, அவர் முன்னாடி மட்டும் கொஞ்சம் ரூடாக தான் நடந்துக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹீரோ தூங்கிட்ட நினைச்சு அவர் பக்கத்துல வந்து நான் அப்படி என்ன தப்பு பண்ணேன்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் நினைச்சு பார்க்கறாங்க. ஒரு தடவை ஹீரோ ஒரு ஃப்ரெண்டு கிட்ட ஹீரோயின் தம்பி என் மேல தண்ணி ஊத்தி என்ன அவ்வளோ ஒரு அசிங்கப்படுத்தி பேசினா, ஆனா ஹீரோயின் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருந்தா, எதுவுமே கேட்கலன்னு சொல்லியிருப்பாரு இல்லையா. அன்னைக்கு உண்மையிலே என்ன நடந்திருக்குன்னா ஹீரோ முன்னாடி தான் ஹீரோயின் எதுவுமே பேசாம இருந்திருப்பாங்க, ஆனா வெளியில போய் அவங்க தம்பி அடிச்சு அதே மாதிரி அவன் மேலேயும் தண்ணி ஊத்தி விட்டு எவ்வளோ தைரியம் தான் ஏன் புருஷன் நீ புள்ளி பண்ணுவேன், அவரை அடிச்சாலும் சரி பேசினாலும் சரி அதை நான் மட்டும் தான் பண்ணணும், உனக்கு எந்த ரைட்ஸும் இல்லைன்னு சொல்லி அவனை திட்டிட்டு போயிருந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அப்பப்ப ஹீரோ கிட்ட சண்டை போட்டுட்டு வந்தாலுமே அவர் சாப்பிட்டாரா என்ன பண்றாரு ஏது பண்றான்னு அந்த வீட்டுடைய மெய்டுக்கு கால் பண்ணி விசாரிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ இதுல இருந்தே இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் எந்த அளவுக்கு லவ் இருக்குங்கிறது தெரியுது. ஆனா இவங்க ரெண்டு பேருடைய லவ்வையும் வெளிக்காட்ட விடாம இவங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஈகோவோ அந்த வீட்டில் இருக்கிற ரெண்டு பிசாசங்களும் தான் தடுத்துட்டு இருக்குதுங்க போல. தென் மறுநாளே ஹீரோ ஹீரோயினிக்காக ஃப்ரூட்ஸ்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. ஆல்ரெடி ஹீரோயின் வர மெடிசனை நான் எடுத்துக்க மாட்டேன்னு சொன்னாங்க இல்லையா, அதனால அந்த மெடிசனை பவுடர் பண்ணி அவங்களுக்கே தெரியாம அந்த ஃப்ரூட்ஸ்ல கலந்து கொடுக்குறாரு. அதோட ஹீரோயின் மேல ரொம்பவே கேரிங்கா இருக்காரு. ஹீரோ கேரிங்கா இருக்கவும் ஹீரோயினிக்குமே ரொம்ப ஹாப்பியா தான் இருக்கு. ஒரு நாள் ஹீரோயின் காஃபி குடிச்சிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் காஃபிலாம் குடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த காஃபியை வாங்கிக்கிட்டு அதுக்கு பதில் பால் கொண்டு வந்து கொடுக்குறாரு. அவங்களும் அந்த பாலை வாங்கி குடிச்சிட்டு இது என்ன இதோடைய டேஸ்ட் வித்தியாசமா இருக்கேன்னு சொல்றாங்க. பிகாஸ் அந்த மெடிசனை அதுலயுமே கலந்துருக்காரு போல. உடனே ஹீரோ அந்த பாலை வாங்கி குடிச்சு பார்த்துட்டு இல்லையே இது நல்லா தான் இருக்குன்னு சொல்லி கொடுக்குறாரு.
ஒருவேளை நமக்கு அந்த பிரைன் டியூமர் இருக்கிறதால நம்மளுக்கே அப்படி தோணுது போல இருக்குன்னு நினைச்சுக்கிறாங்க. இப்படி இவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்காம கொஞ்சம் அந்யோன்யமா இருக்காத இந்த ஷாவும் ஷென்னும் பார்க்குறாங்க. எங்க அக்காவுக்கு என்னாச்சு முன்னே விட இப்போ 2 பேருமே க்ளோஸாக இருக்கிற மாதிரி தெரியுதுன்னு சொல்லிட்டு இருக்கான். இப்படியே இவங்கள வளர விடக்கூடாது, இதுக்கு ஒரு பிளான் வச்சிருக்கான்னு சொல்லிட்டு ஷா ஷென்னுடைய காதில் ஏதோ ஒரு பிளானை சொல்லிட்டு இருக்கான். ஸோ அவங்க பிளான் பண்ணபடியே இந்த ஷா ஒரு கெட் டுகெதர் பார்ட்டி தான் அரேஞ்ச் பண்ணியிருக்கான். அந்த பார்ட்டிக்கு ஹீரோ ஹீரோயின் ஹீரோயினுடைய தம்பி அப்படின்ற எல்லாருமே வந்திருக்காங்க. அண்ட் எல்லாரும் சேர்ந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயின் அவங்க கூட ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு சரி எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது தூக்கம் வருதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து அவங்க வீட்டுக்கு தான் கிளம்புறாங்க. பின்னாடி ஹீரோவும் போக ட்ரை பண்ணுறாரு. அதுக்குள்ளே இந்த மச்சாங்காரன் ஹீரோ விட மாட்டேங்கிறான். எங்கே போகிறீங்க பிரச்சனை இல்லை, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க, எல்லாருக்கிட்டையும் அவங்கள இன்ட்ரோ பண்ணணும்னு சொல்லிட்டு அவரை உட்கார வச்சு நிறைய ட்ரிங்க்ஸை ஊற்றி கொடுத்துட்டு இருக்கான். இந்த பக்கம் வெளியில் வந்த ஹீரோயினும் ஸ்விம்மிங் பூல் பக்கம் வந்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த ஸ்விம்மிங் பூலில் ஒரு ட்ரெஸ் ஒன்று மிதந்துட்டு இருக்கு. என்னது யாராவது ஒரு வேலை ஸ்விம்மிங் பூலில் விழுந்துட்டாங்களோன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க. அப்போ ஒருத்தவன் ஹீரோயினை பிடிச்சி அதில் தள்ளி விட்டுறான். இவங்களும் தண்ணியில் கடந்து காப்பாத்துங்கன்னு சொல்லி காத்துட்டு இருக்கா. இங்கே உள்ள இருக்கிற ஹீரோவுக்கும் ஏதோ ஒன்று ஸ்ட்ரைக் ஆகிட்டு இருக்கு. என்னது இது சடனாக ஏதோ ஒரு மாதிரி ஃபீல் ஆகுதுன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க. உடனே ஓடி வந்து வெளியில பாக்குறாரு. வெளியில ஹீரோயின் தண்ணியில தத்தளிச்சிட்டு இருக்காங்க. அட் த சேம் டைம் இந்த ஷாவும் இதுதான் நல்ல சான்ஸ், இப்போ போய் ஹீரோயினை காப்பாத்தி அவ மனசுல ஒரு நல்ல பின்பத்தை ஏற்படுத்தலான்ட்டு இவனும் ட்ரெஸ் அவுக்கலான்ட்டு போறான். அதுக்குள்ளே ஹீரோ தண்ணியில வந்து குதிச்சு ஹீரோயினை காப்பாத்தி மேல கூட்டிட்டு வந்துடுறாரு. இந்த ஷாக்கு இதெல்லாம் பார்க்கவும் இவ எப்படி வந்தான்னு சொல்லிட்டு செம்மையா கடுப்பாகிட்டு இருக்கு. மறுநாள் ஆஃபீஸ்ல தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் ஒரு கான்ட்ராக்ட் பேப்பர்ல சைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி அந்த இடத்துல ஹீரோ பேர் போட்டு அவர் தான் சைன் பண்ணணும். ஆனா அதுக்கு பதில் அந்த இடத்துல இவங்க நேம சைன் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பார்த்தா பக்கத்துல நின்று செக்ரட்டரி பொண்ணு மேம் நீங்கள் தப்பாக சைன் பண்ணுறீங்க, அந்த இடத்துல சார் தான் பண்ணணும்னு சொல்ல சாரி நான் ஏதோ மைண்ட் டிஸ்டர்ப்ல அந்த மாதிரி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அந்த கான்ட்ராக்ட் பேப்பரை அவங்க கிட்டே கொடுத்து இதை கரெக்ஷன் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ அவங்கள பார்க்க ஒரு லாயர் வந்துட்டு இருக்காரு. ஆக்சுவலி அது ஹீரோடைய ஃப்ரெண்டு தான். ஹீரோடைய மைண்ட் மாறினது இவருக்கு தெரியாது இல்லையா. ஸோ இவர் ஹீரோடைய டிவோர்ஸை பற்றி தான் பேச வந்துட்டு இருக்காரு போல. அதே சமயத்தில் எங்கள் ஹீரோவும் லாயர் ஃப்ரெண்டுக்கு அதாவது இப்போ வந்திருக்காரு அவருக்கு தான் கால் பண்ணிட்டு இருக்காரு. அங்கே ஒரு கேபினில் இருக்கக்கூடிய அவருடைய அசிஸ்டண்ட்டும் சார் உங்கள் டிவோர்ஸ் விஷயமா தான் உங்கள் ஒய்ஃபை மீட் பண்ணி பேச உங்கள் ஆஃபீஸ் தான் போயிருக்காருன்னு சொல்ல அதை கேட்ட ஹீரோவுக்கா செம்மையா தூக்கி வரி போடுத்து ஃபோனை கட் பண்ணிட்டு அடுத்த செகண்டே ஹீரோயினை பக்கம் தான் ஓடி வந்துட்டு இருக்காரு. இங்க ஹீரோயினையும் லாயரை பார்த்துட்டு வாங்க நீங்க செஞ்சுடி கிளாஸ்மேட் தானே, என்ன விஷயமா என்ன மீட் பண்ண வந்திருக்கீங்கன்னு கேட்டுட்டு இருக்க. அது வந்து உங்களுக்கும் செஞ்சுக்கும் இடையில அப்படின்னு சொல்ல வராரு. அதுக்குள்ளேயே அங்க ஹீரோ வந்து அவரை சொல்ல விடாம ஸ்டாப் பண்ணி அவர் பேக்ல ஒரு தட்டு தட்டி ஏண்டா என் கேபின் அந்த பக்கம் இருக்க நீ இந்த பக்கம் வந்துட்டியா, சரி வா அங்க போலான்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு என்னதான் மீட் பண்ண வந்தான்னு சொல்லி அப்படியே சமாளிச்சு அங்க இருந்து கூட்டிட்டு போறாரு. இங்க அவருடைய கேபினுக்கு வந்து இங்க பாருடா இதுக்கப்புறம் நான் என் வைஃபா டிவோர்ஸ் பண்ற மாதிரிலாம் இல்லை, இதை பத்தி இதுக்கப்புறம் அவகிட்ட பேசாதன்னு சொல்லிட்டு சரி நீ முதல்ல இங்க இருந்து கிளம்புன்னு சொல்லிட்டு பாத்ரூமுக்குள்ள போவாரு. அவர் போனதுக்கு அப்புறம் இந்த ஃப்ரெண்டுக்கார என்ன பண்றானா பொண்டாட்டிக்கு பயந்து டிவோர்ஸ் கேட்க கூட பயந்துட்டு இருக்கான் பாரு தத்தின்னு சொல்லிட்டு ஹீரோடைய போன் எடுத்து ஹீரோ கேட்கிற மாதிரி ஹீரோயின் நம்பருக்கு டிவோர்ஸ் கேட்டு சென்ட் பண்ணி விட்டுறாரு. அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே பாத்ரூம்ல இருந்து வெளியில வந்த ஹீரோவும் டே நீ இன்னும் போகலையா, இன்னமும் இங்க என்னடா பண்ணிட்டு இருக்கன்னு கேட்க டே நீ தான் உன் வைஃப் கிட்ட டிவோர்ஸ் கேட்க பயந்துட்டு இருக்கல, அதனால தான் உன் நம்பர்ல இருந்து உன் வைஃபோட நம்பருக்கு டிவோர்ஸ் கேட்ட மெசேஜ் சென்ட் பண்ணிட்டேன்னு சொல்ல அட பாவை என்னடா பண்ணி தொலைச்சோன்னு சொல்லி அவரை பிடிச்சி கண்ணபண்ணி திட்டி விட்டுட்டு அடுத்த செகண்டே ஹீரோயின் போன்ல இருந்து அந்த மெசேஜ் அழிக்க தான் ஓடிட்டு இருக்காரு. இப்படி அவங்க பேசிட்டு இருக்காத ஹீரோயின் தம்பியும் இங்க ஒளிஞ்சிருந்து அரைகுறை கேட்டுட்டு இருக்கான். இவனுங்க 2 பேரும் ஏதோ ஒரு தில்ல மாதிரி தானே பண்றானுங்க, ஆனா என்னன்னு ஒன்னும் புரியலன்னு சொல்லி அவங்க பின்னாடியே இவனும் ஃபாலோ பண்ணி போறான். பார்த்தா அந்த கேபின்ல ஹீரோயின் அங்க இல்ல, அவங்க ஸ்பேர் பண்ண மட்டும் விட்டுட்டு போயிருக்காங்க. அதை எடுத்து ஏதோ ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருக்காரு. அப்ப இந்த ஃப்ரெண்டுக்காரரும் என்னடா செஞ்சோ நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேன்னு கேட்டு காமெடி பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோக்கெல்லாம் செம்ம காண்டாயிட்டு இருக்கு. இங்க பாரு என் வைஃபை இதுக்கப்புறம் நான் டிவோர்ஸ் பண்ற மாதிரி இல்ல, எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நான் ஹேண்டில் பண்ண ரெடியா இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கேன். அன்னைக்கு நீ தாண்டா சொன்னா என் வைஃபை எனக்கு மதிக்கவே மாட்டேங்கிறா, அந்த வீட்டில் இருக்கிறவங்களாம் என்ன நாய் மாதிரி நடத்துறாங்க, இதுக்கப்புறம் அந்த வீட்டில் இருக்க மாட்டேன்னு சொல்லி புலம்பிட்டு இருந்தியடா. சரி பாவமே நம்ம ஃப்ரெண்டுக்காரன் அழுதுட்டு இருக்கானே ஹெல்ப் பண்ணா எனக்கு இதோ வேணும் இன்னமும் வேணும்னு சொல்லிட்டு இருக்க. எப்பா நீ எனக்கு ஹெல்ப் பண்ண வரைக்கும் போதும், தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்புன்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்படி இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கது எல்லாத்தையும் ஹீரோயின் தம்பியும் காதல வாங்கிடுறான். இதுக்கு முன்னாடி இது கொஞ்சம் அரைகுறையா காதல விழுந்திருக்கும், இப்போ இவனுக்கு என்ன விஷயங்கிறது புரியுது. பரவாயில்லையே நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியா தான் இருக்குன்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணிடுறா அடுத்த செகண்டே ஷாவுக்கு தான் கால் பண்ணி சொல்லிடுறா. இந்த ஷாவும் லூஷன் கிட்ட பேசி முடிச்சுட்டு காலை கட் பண்ணிட்டு உங்க லூ ஃபேமிலிக்கு என்னுடைய ஒரு முகம் மட்டும் தான் தெரியும், இன்னொரு முகம் தெரியாதுன்னு சொல்லிக்கிட்டு இவன் ஒரு ஃபிளாஷ்பேக்கை நினைச்சு பார்க்கறான். இவனுடைய ஸ்கூல் படிக்கிற டைம்ல கொற்ற மழையில ஹீரோயின் தாத்தா கிட்ட தான் எதுக்காகவோ கெஞ்சிட்டு இருக்கான். லூ தாத்தா நீங்களும் என் தாத்தாவும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ்னு எங்க அப்பா சொன்னாரு, தயவு செஞ்சு எங்க தாத்தாவுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி கெஞ்சிட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோயின் தாத்தாவும் உன் தாத்தா கிட்ட போய் சொல்லு, கண்டிப்பா இந்த தடவை என்னால அவனுக்கு ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஷாவோடைய கையை எடுத்து விட்டுட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. இவனும் அதே இடத்துல உட்காந்து அவ்வளவு மழையிலையும் பயங்கரமா அழுதுட்டு இருக்கான். அப்ப ஹீரோயின் தான் அவங்கிட்ட கொடையை கொண்டாந்து கொடுத்து எதுக்காக அழுதுட்டு இருக்கா, முதல்ல எழுந்துரு, எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம், வீட்டுக்கு போன்னு சொல்லி அவனை சமாதானப்படுத்தி அவன் கையில கொடையும் கொடுத்து அனுப்பி வைப்பாங்க. தென் வீட்டுக்கும் போறான். அங்கதான் ஒரு பெரிய நியூஸ் அவனுக்கு காத்திருக்கா. அவங்க தாத்தா டிப்ரெஷன் தாங்க முடியாம பில்டிங்ல இருந்து குதிச்சு இறந்து போயிட்டான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்டு அவனால தாங்கிக்கவே முடியல. அதே இடத்துல உட்காந்து பயங்கரமா அழுதுட்டு இருந்திருப்பான். சோ இப்போ அதை நினைச்சு பார்த்துட்டு உங்க லூ ஃபேமிலி எங்க ஃபேமிலிக்கு கொடுத்த வழியை நான் இன்னுமே மறக்கல, அந்த வழியை கண்டிப்பா உங்களுக்கு திருப்பி கொடுப்பேன்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஹீரோனி தான் காமிக்கிறாங்க. ஹீரோனி ஹாப்பியா வச்சுக்கிறதுக்காக அவங்களுக்கு பிடிச்ச ஒரு கான்சர்ட்டுக்கு தான் ஹீரோ கூட்டிட்டு வந்திருக்காரு. அவங்களும் ரொம்ப ஹாப்பியா தான் இருக்காங்க. அவங்க ஹாப்பியா இருக்கும் போதே இந்த விஷயத்த சொல்லல
சரியான்னு சொல்லிட்டு, லூஷி கண்டிப்பா நீ மெடிசன் எடுத்துக்கணும், மெடிசன் எடுத்துக்கிட்டதா உனக்கு இருக்கிற டிசீஸை கியூர் பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்காரு. அதான் எனக்கே தெரியாம நான் சாப்பிட்ற சாப்பாடெல்லாம் கலந்து கொடுக்குறீங்களே அப்புறம் என்னன்னு கேட்குறாங்க. ஓ நீ கண்டுபிடிச்சிட்டா, எங்க நீ கண்டுபிடிக்கலன்னு நினைச்சேன்னு சொல்ல, சரி எனக்கு காஃபி குடிக்கணும் போல இருக்கு, எனக்காக போய் காஃபி வாங்கிட்டு வாங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோவுமே சரின்னு சொல்லிட்டு காஃபி வாங்க தான் போறாரு. அவர் போன அடுத்த கொஞ்ச நேரத்திலே ஹீரோயின் போனுக்கு ஒரு மெசேஜ் வருதா, என்னென்ன ஓபன் பண்ணி பார்க்கும்போது ஹீரோயினுக்காக டிவோர்ஸ் அக்ரிமெண்ட் ரெடி பண்ணி வச்சிருப்பாரு இல்லையா, அந்த டாக்குமெண்ட்டை யாரோ போட்டோ எடுத்து ஹீரோயின் நம்பருக்கு தான் சென்ட் பண்ணி விட்டுருக்காங்க. பார்த்தா இது எல்லாத்தையும் ஹீரோயின் தம்பி தான் பண்ணியிருக்கான். ஆல்ரெடி ஹீரோ அந்த டிவோர்ஸ் அக்ரிமெண்ட்டை அவருடைய ஃபைலில் தானே வச்சிருப்பாரு. ஸோ இப்போ ஹீரோ ஆஃபீஸில் இல்லாமல் இருக்கவும் இந்த சான்ஸை யூஸ் பண்ணி அவருடைய கேபினுக்கு போய் அந்த டிவோர்ஸ் அக்ரிமெண்ட்டை கண்டுபிடிச்சி அதை போட்டோ எடுத்து ஹீரோயின் நம்பருக்கு சென்ட் பண்ணியிருக்கான். இங்க காஃபி வாங்க போன ஹீரோவும் திரும்பி வந்து, காஃபி நீ குடிக்க கூடாது, அதனால உனக்காக கோக்க வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லி கொடுக்குறாரு. அந்த கோக்கை தட்டி வைத்துட்டு ஒன்னால மட்டும் எப்படிதான் முகத்துக்கு முன்னாடியும் முகத்துக்கு பின்னாடியும் வேற வேற வேஷம் போட முடியுதுன்னு சொல்லிட்டு அவர் கொடுத்த அந்த கான்சென்ட்டுக்கான டிக்கெட்டையும் கிழிச்சு போட்டுட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இவ எதுக்காக அப்படி கோவப்பட்டு போறானா ஹீரோக்கு ஒன்றும் புரியாம பார்த்துட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் இங்க ஹீரோயின் தம்பியவும் ஷாவையும் தான் காமிக்கிறாங்க. எப்படியும் இந்நேரத்துக்கு எங்க அக்கா அவங்கிட்ட சண்டை போட்டுட்டு திரும்பி வந்துட்டு இருப்பா. திரும்பி வந்ததுமே அவனை டிவோர்ஸ் பண்ணி தூக்கி போட்டுட்டு ஒன்னதான் மேரேஜ் பண்ண முடிவெடுப்பா. பாரு இதுக்கு முன்னாடி நமக்குள்ள பேசின டீலிங் ஞாபகம் இருக்குல்ல, நீ அக்காவை மேரேஜ் பண்ண நான் உனக்கு ஹெல்ப் பண்ணனா அவருடைய பவர் எல்லாத்தையும் வாங்கி எனக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்க, கண்டிப்பா அதை மறந்துடாதன்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு அந்த ஷாவும் கொஞ்சம் வெயிட் பண்ண, இதுக்கப்புறம் தான் ரியல் பண்ணி ஆரம்பிக்க போகுதுன்னு சொல்லிட்டு இருக்க. அங்க தாத்தா ரொம்ப கோவத்தோட வந்து, லூஷி எங்கடா போனா அவளை கூப்பிடுறான்னு சொல்லிட்டு இருக்காரு. இந்த ஷா பெருசா ஏதோ ஒரு வேலையை பார்த்து விட்டோம் போல. அடுத்தது ஒரு ஃபேமிலி மீட்டிங் தான் நடக்குது. தாத்தா முன்னாடி ஹீரோயின் மண்டி போட்டு உட்காந்துருக்காங்க. ஹீரோ தான் தாத்தா கிட்ட, ப்ராஜெக்டோட ஃபெயிலியருக்கு லூஷி மட்டும் காரணம் இல்ல, நானும் தான் காரணம், அவளை மட்டும் பிளேம் பண்ணிட்டீங்கன்னு ஹீரோயினுக்காக தான் பேசிட்டு இருக்காரு. உங்களெல்லாம் நம்பி கம்பெனியை ஒப்படைச்செல்லாம் என்ன சொல்லணும், உங்களால இப்போ 300 மில்லியன் லாஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லி தாத்தா ஹீரோயினை திட்டிட்டு இருக்காரு. அதாவது இவங்க ரெடி பண்ண ப்ராஜெக்டை யாரோ இவங்களுக்கே தெரியாம அவுட் பண்ணிருக்காங்க போல, அதனால இவங்க கம்பெனிக்கு 300 மில்லியன் லாஸ் ஆயிடுச்சா, அதனாலதான் தாத்தா இவ்வளவு கோவப்பட்டு இருக்காரு. பாவம் ஹீரோயின் ஆல்ரெடி அவங்களுக்கு உடம்பே முடியல, அந்த நிலைமையிலையும் அவங்க முன்னாடி ரொம்ப நேரமா லேடல் பண்ணி, சாரிங்க தாத்தா என்ன மன்னிச்சிடுங்க, இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடக்காது, யாரோ வேணும்னே தான் இதை லீக் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி கெஞ்சிட்டு இருக்காங்க. இதுதான் சான்ஸ் ஹீரோயின் அம்மாவும், பாத்தீங்களாப்பா இதுக்கு தான் பொம்பளை பிள்ளைங்களை நம்பி எந்த பொறுப்பையும் கொடுக்க கூடாதுங்கிறது, பாருங்க எவ்வளவு பெரிய லாஸ் பண்ணியிருக்கா, பொண்ணுங்க எப்போதுமே பையன் அளவுக்குலாம் ஸ்மார்ட் இல்லைன்னு சொல்லி அவங்க பையனை எப்படியாவது பவருக்கு கொண்டு வரலான்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. ஒரு வழியா எல்லா பஞ்சாயத்தையும் முடிச்சுட்டு ஹீரோயின் ரூமுக்கு வராங்க. அவங்களால நடக்கவே முடியல, முட்டி ரொம்ப வலிக்க ஆரம்பிக்குது. ஹீரோவும் ஓடி வந்து ஹீரோயினை தாங்கி பிடிச்சு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண பாக்குறாரு. ஆனா அவரை அவாய்ட் பண்ணிடுறாங்க. ஆனா அப்ப கூட விலகி போகாம அவங்க ரொம்ப நேரமா முட்டி போட்டிருந்ததால அவங்க முட்டி ரொம்பவே ரெட்டிஷா இருக்கு. அதை பார்த்ததுமே ஒரு விஷயம் நான் போயிட்டு பேண்டிட் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறாரு. அவர் போனதுக்கு அப்புறம் செஞ்சு என்னால ஒன்னு புரிஞ்சிக்கவே முடியலன்னு சொல்லிட்டு இருக்க. போனவரை திரும்பி வந்து பாக்குறாரு. அங்க ஹீரோயின் பெட்ரூம்ல இல்ல. இங்க தான் இருந்தா, எங்க போனான்னு சொல்லி ஹீரோயின் பேரை சொல்லி கூப்பிட்டு ஒருவேளை வெளியில இருப்பாளோன்னு சொல்லிட்டு தேடி போறாரு. இங்க பார்த்தா ஹீரோயின் அவங்க வீடெல்லாம் தாண்டி ரொம்ப தூரத்துல ஏதோ ஒரு பிளேஸ்ல வந்து நிக்கிறாங்க. அவங்களுக்கே ஒன்றும் புரியல, நம்ம வீட்டுல தான் இருந்தோம், இங்க எப்படி வந்தோன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. இங்க ஹீரோவும் எங்கெங்கே தேடி அலைஞ்சிட்டு ஒரு வழியா ஹீரோயினை கண்டுபிடிச்சு வந்தாரு. லுச்சி உனக்கு முட்டில அடிபட்டிருக்கு, காயத்தோட இவ்வளவு தூரம் எதுக்கு வந்தா, உன்னை எங்கெல்லாம் தேடி அலைஞ்ச தெரியுமா, இங்க எதுக்கு வந்தேன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காரு. ஆல்ரெடி ஹீரோயினுக்கே நம்ம எப்படி அந்த இடத்துக்கு வந்தோம்னு அவங்களுக்கே தெரியல. இப்படி ஹீரோ கேட்கவும், இப்போ உங்களுக்கு என்ன வேணும், நான் காத்து வாங்கறதுக்காக வந்தேன், அதுக்கு குடும்பம் நான் வரக்கூடாதுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. என்ன காத்து வாங்க வந்தியா, அங்க வீட்டுல அவ்வளவு பெரிய கார்டன் இருக்கு, அங்கெல்லாம் காத்து வரல, உனக்கு இங்கதான் காத்து வருதா, கொஞ்ச நேரத்துல உன்னை காணும் வந்து நான் எவ்வளவு துடிச்சு போயிட்டு தெரியுமான்னு கேட்க. அதுக்கு ஹீரோயினும் இப்ப எதுக்கு என் மேல ஏதோ பெருசா அக்கறை மாதிரி நடிச்சிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறாங்க. எதை நடிச்சிட்டு இருக்கனா, என்ன பார்த்தா உனக்கு என்ன நடிக்கிற மாதிரி இருக்கு, நீ எப்படியாவது போன்னு சொல்லிட்டு ஹீரோவும் கோச்சிக்கிட்டு திரும்பி போயிட்டு இருக்காரு. அப்போ ஹீரோயின் ஹீரோவை ஸ்டாப் பண்ணி, எனக்கு உடம்பு ரொம்பவே முடியாம இருக்கு, என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போக மாட்டியான்னு ஒரு அம்மா கிட்ட குழந்தை கேட்கிற மாதிரி ரொம்பவே பரிதாபமா கேட்டுட்டு இருக்காங்க. அதை கேட்டவர் ஓடி வந்து ஹீரோயினை ஹேக் பண்ணி, என்னம்மா என்ன ஆச்சுன்னா அழுதுகிட்டே கேட்குறாரு. செஞ்சு நான் எதுவுமே வேணும்னே பண்ணல, என்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல, லாஸ்ட்டாக தலையை ரொம்ப வலிச்சது, ரூமில் இருந்தேன், அதுக்கப்புறம் எப்படி வெளியில் வந்தா, இங்கே எப்படி வந்தேன்னு எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்லைன்னு சொல்கிறாங்க. அதை கேட்கவும் ஹீரோக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்கு. நான் இருக்கேன், நீ எதுக்கும் பயப்படாதுன்னு சொல்லி அவங்கள அப்படியே அனுப்பிச்சிக்கிறாரு. தென் மறுநாள் ஆகுது. ஹீரோயின் ஒரு புது ப்ராஜெக்ட் விஷயமா ஒரு கிளைண்ட்டை மீட் பண்ணாதான் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் கேட்டுட்டு இருக்காங்க. ஆல்ரெடி ஹீரோயின் ஒரு ப்ராஜெக்ட்ல மிஸ்டேக் பண்ணி 300 மில்லியன் அவங்க கம்பெனிக்கு லாஸ் வந்திருக்கும் இல்லையா, அதனால இவங்க தாத்தா ஹீரோயினுக்கும் ஹீரோயின் தம்பிக்கும் ஒரு காம்படிஷன் மாதிரி வச்சிருப்பாரு. அடுத்து வரக்கூடிய கோல்டு ஸ்மித் ப்ராஜெக்டோட டெண்டர் யாருக்கு கிடைக்குதோ அவங்க தான் இந்த கம்பெனிக்கு நிரந்தரமான பிரசிடண்டா இருப்பாங்கன்னு சொல்லியிருப்பாரு. சோ அந்த ப்ராஜெக்ட்டுக்காக தான் இப்போ ஹீரோயின் ஒரு பர்சன் கிட்ட கால் பண்ணி பேசிட்டு அவரை மீட் பண்ண ஒரு கிளப்புக்கு போறாங்க. அவன் பாத்தீங்கன்னா இந்த ஒயினை குடி, அப்பதான் அவன் ப்ராஜெக்டை ஓகே பண்ணுவேன்னு சொல்லிட்டு இருக்கான். சோ ஹீரோயினுக்கும் வேற ஆப்ஷன் இல்லாம அவன் கொடுத்த ஒயினை குடிச்சிட்டு அவங்க கிட்ட டீலிங்க முடிச்சுட்டு எழுந்து வெளியில வராங்க. அவங்களால சுத்தமா நடக்கவே முடியல, அந்த ஒயின்ல எதையோ கலந்துருப்பான் போல. ஹீரோயின் அந்தான போனதும் இவன் ஷாவுக்கு கால் பண்ணி, நீங்க சொன்னபடி
சொன்னபடியே நான் செஞ்சுட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா. இங்க ஹீரோயினும் அப்படியே தட்டு தடுமாறி வந்தா எப்படியும் அவங்க கார்லயே வந்து ஏறிக்கிறாங்க. பின்னாடியே இந்த ஷாவும் அந்த கார்ல போய் ஏறி ஹீரோயின் பக்கத்துல போய் உட்காந்து, கவலைப்படாத லூஷி, இன்னைக்கு நான் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க பக்கத்துல க்ளோஸா போய் அவங்க 2 பேரும் சேர்ந்து இருக்கிற மாதிரி செல்ஃபி எடுத்து வச்சுக்கிறான். தென் மறுநாள் ஹீரோ வீட்ல உட்காந்துருக்கும் போது இந்த ஷா வேணும்னே ஹீரோ பக்கத்துல போய் அவன் போனை தெரியாம போட்ட மாதிரி ஹீரோ பக்கத்துல போட்டுட்டு, சென்ஷோ என் போனை கீழே வந்துச்சு பாரு, கொஞ்சம் எடுத்து தெரியான்னு கேட்கவும் இவருமே அந்த போனை எடுத்து கொடுக்குறாரு. அப்படி எடுத்து கொடுக்கும் போது அந்த போனுடைய வால்பேப்பர்ல நைட்டே இவன் ஹீரோயின் கூட சேர்ந்து எடுத்த போட்டோ இருக்கு. அதை பாத்துறாரு. அதை பார்த்ததும் அவருக்கு செம்மையா கோவம் வந்து அவன் ஷர்ட்டை பிடிச்சி என் வைஃபை என்னடா பண்ணனு கேட்கும் போது, அதுவா எங்களுடைய ஃபர்ஸ்ட் டைம்ங்கிறதால ஞாபகார்த்தமா இருக்கணும்னு நான் தான் போட்டோ எடுத்தேன்னு சொல்றான். அந்த மாதிரி கேட்கும் போது எந்த புருஷங்கிற சும்மா இருப்பான், அவன் மூஞ்சிலே ஒன்று வைக்கவும் அப்ப அங்க வந்த ஹீரோயினும் ஹீரோவை விலக்கி விட்டு என்ன விஷயம்னு கேக்குறாங்க. லூஷி, உனக்கும் இவனுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு? லாஸ்ட் நைட் நீ எங்க போனா, எப்ப வந்தான்னு கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்காரு. லாஸ்ட் நைட் ப்ராஜெக்ட் விஷயமா கிளைண்ட்டை மீட் பண்ணி டிஸ்கஸ் பண்ண போனேன். அங்க அவங்க ஒயின் கொடுத்தாங்க, குடிச்சா. அதுக்கப்புறம் நேரா ஆஃபீஸ் வந்துட்டேன். இதுல எங்க ரிலேஷன்ஷிப்பை பத்தி பேசுறதுக்கு என்ன இருக்குன்னு கேக்குறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவும் ரொம்ப கோவத்தோட அவருடைய ரூமுக்கு போறாரு. உடனே ஹீரோயினியும் அவர்கிட்ட பேசி என்ன விஷயம்னு கேட்டு எக்ஸ்பிளைன் பண்ணலான்ட்டு போறாங்க. ஆனா அதுக்குள்ளேயே இந்த ஷா ஹீரோயின் கையை பிடிச்சி இழுத்து, நம்மளுக்கு ப்ராஜெக்ட்டுக்கு டைம் ஆயிடுச்சு, போகணும்னு சொல்லி அங்கிருந்து கூட்டிட்டு போயிடுறான். தென் அந்த கோல்ட் ஸ்மித்துக்கான ப்ராஜெக்ட் நடந்துட்டு இருக்கு. அந்த ப்ராஜெக்ட் ஹீரோயினுக்கு தான் போகுது, ஹீரோயின் தம்பிக்கு கிடைக்கல. அதே சமயத்துல எங்க ஹீரோவுக்கும் ஹீரோயின் இப்ப எடுத்திருக்காங்க இல்லையா, அந்த ப்ராஜெக்ட்ல ஒரு பெரிய மிஸ்டேக் இருக்குங்கிறது தெரிய வருது. இந்த டீல் மட்டும் ஓகே ஆச்சுன்னா கண்டிப்பா ஹீரோயினுடைய ஃபேமிலி ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிக்குன்னு சொல்லி எப்படியாவது அந்த டீலை கேன்சல் பண்ணணும்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு தான் கால் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அங்க ஹீரோயின் ரொம்ப பிஸியா இருக்காதால கால் அட்டன் பண்ணவே மாட்டேங்கிறாங்க. இவரும் திரும்ப திரும்ப ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போது அப்போ ஆப்போசிட்ல வந்த ஒரு கார் இவரை ஹிட் பண்ணிடுது. இந்த பக்கம் ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. ப்ராஜெக்ட் ஓகே ஆனதால ஷாக்கு தான் தேங்க்யூ சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா ஷாவோ அந்த ப்ராஜெக்ட் கொடுத்தவரும் 2 பேருமே திங்க் ஃப்ரெண்ட்ஸா. ஸோ இவனுடைய ஹெல்ப்பால தான் அவங்களுக்கு அந்த ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்கு போல. இவங்கிட்ட ஹீரோயின் பேசிட்டு இருக்கும் போதே அவங்களுக்கு மயக்க வர மாதிரி இருக்கு. இதுதான் சான்ஸ் ஹீரோயினை ஹேக் பண்ணி என்னாச்சு லூஷி டயர்டா இருக்கான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அப்படியே நீ வந்து ஷாவுடைய முகத்தை பாக்குறாங்க. இப்போ அவங்க கண்ணுக்கு அங்க நிக்கிறது ஷா மாதிரி தெரியல, ஹீரோ மாதிரி இருக்கு. ஆக்சுவலி ஹீரோயின் அவங்களுக்கு டிசீஸ் இருக்குன்னு சொல்லிட்டு மெடிசன் எடுத்துட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ அந்த மெடிசனோட எஃபெக்ட் தான் ஹீரோயின் அப்பப்போ என்ன பண்றாங்கன்னே அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. நிறைய இல்யூஷன்ஸ்லாம் வந்து போயிட்டு இருக்கு. இப்போ கூட ஷாவை பார்த்து அங்க நிக்கிறது ஹீரோ நினைச்சு, செஞ்சு எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்டதுமே இவன் கொஞ்சம் டவுட் ஆகுறான். அப்போ ஹீரோயினுக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்கு போல இருக்கு, அவளுக்கு இந்த மாதிரி நிறைய இல்யூஷன்ஸ்லாம் வருதுங்கிறத கெஸ் பண்றான். அந்நேரம் பார்த்தாங்க ஹீரோ வந்து இவங்க 2 பேரும் ஹக் பண்ணிட்டு இருக்கதை பாக்குறாரு. ஆக்சுவலி அவருக்கு தெரியாது இல்லையா, இங்க ஹீரோயின் ஹீரோ நினைச்சுதான் ஷாவை ஹக் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அதை பார்த்ததுமே ஹீரோக்கு செம்மையா டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. ஹீரோயின் கையை பிடிச்சு அவர் பக்கம் இழுக்கிறாரு. அப்பதான் ஹீரோனிக்குமே அங்க இருந்தது ஹீரோ கிடையாது ஷாங்கிறதே புரியுது. அது மட்டும் இல்லாம காரை ஹிட் பண்ணதுல ஹீரோக்கு தலையில அடிபட்டிருக்கும். அதை பார்த்ததுமே ஹீரோயின் என்னாச்சு தலையில எதுக்கு ப்ளீடிங் ஆகிட்டு இருக்குன்னு கேக்குறாங்க. ஆல்ரெடி ஹீரோ வேற கோவத்துல இருந்தாரா. இந்த மாதிரி ஹீரோயின் கேட்கவும் என் மேல எதுவும் பெருசா அக்கறை இருக்க மாதிரி நடிக்காத, உன்னை பார்க்க வரும்போது எனக்கு இந்த ஆக்சிடென்ட் நடந்தது, ஆனா நீ என்னடானா இவனை போய் ஹேக் பண்ணிட்டு இருக்கன்னு கேட்க, அப்ப அந்த ஷா அடியில வந்தா என்ன செஞ்சோ குடிச்சிட்டு வந்திருக்கியா, எதுக்கு தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்கன்னு கேக்குறா. எங்களுக்கு இடையில நீ வராதன்னு சொல்லிட்டு ஹீரோனி கிட்ட, இங்க பாரு லூஷு, இவனை நம்பாத, இவன் சரியான போய்க்காரன், உங்ககிட்ட நிறைய போய் சொல்லி ஏமாத்திட்டு இருக்கான்னு சொல்றாரு. அதுக்கு ஹீரோயின், இங்க பாரு செஞ்சோ, நானும் ஷாவும் சின்ன வயசுல இருந்தா நல்ல ஃப்ரெண்ட்ஸ், அது மட்டும் இல்லாம 2 பேருமே ஒன்னா தான் வளர்ந்தோம், அவனை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும், அவன் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போனா என்னை பத்தி உனக்கு நல்லா தெரியும்ல, நான் எந்த அளவுக்கு உங்ககிட்ட சின்சியரா இருக்கங்கிறது உனக்கு தெரியும்ல, அப்படி இருக்கும்போது நான் இதுக்காக அவரை பத்தி உங்ககிட்ட தப்பா சொல்ல போறேன்னு சொல்ல, ஏன்னா நான் அவர் கூட பழகிறதால உனக்கு அவரை பார்த்து ஜெலஸ் ஆகிட்டு இருக்கு, அதனால தான் அவரை பத்தி என்கிட்ட தப்பு தப்பா சொல்லிட்டு இருக்க, எனக்கு உங்ககிட்ட பேசுறதுக்குலாம் டைம் இல்ல, ஸ்மித் ப்ராஜெக்ட் பத்தி நான் டிஸ்கஸ் பண்ண போறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப பாக்குறாங்க. உடனே ஹீரோவும் இப்போ நீ போய் ஹேண்டில் பண்ண போற ப்ராஜெக்ட்ல ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்றாரு. அதை கேட்டு ஹீரோயினும் சடனா ஸ்டாப் ஆகுறாங்க. உடனே இந்த ஷாவும் காலே வரல, ஆனா கால் வந்த மாதிரி போன் எடுத்து காதல வச்சுக்கிட்டு இன்னும் 5 நிமிஷத்துல ஹீரோயின் எங்க கூட்டிட்டு வந்துருன்னு சொல்லிட்டு ஹீரோயினி கிட்டையும், மிஸ்டர் லீ உன்னை கான்ட்ராக்ட் பேப்பர்ல சைன் பண்ண கூப்பிடுறாரு, சீக்கிரம் வான்னு சொல்லி கூப்பிட்டு இருக்கான். ஆனா ஹீரோயின் ஷா கூட போகல. ஹீரோ கிட்ட ஸ்மித் ப்ராஜெக்ட்ல அப்படி என்ன ப்ராப்ளம்னு கேக்குறாங்க. லூஷி என்ன நம்பு, கொஞ்சம் எனக்கு டைம் கூட, செக் பண்ணி பார்த்துட்டு எவிடன்ஸ் உனக்கு ப்ரூவ் பண்ணி காட்டுறேன்னு சொல்றாரு. லூஷி பாத்தியா செஞ்சு ஒரு கெஸ்ஸிங்ல தான் பேசிட்டு இருக்கா, அவன் சொல்றதெல்லாம் நான் கேட்டுட்டு இருந்தேன்னு வச்சுக்கோயே, இப்போ உனக்கு கிடைச்ச ப்ராஜெக்ட் கண்டிப்பா கைமீறி போயிடும் வான்னு சொல்லி கூப்பிட்டு இருக்கான். உடனே ஹீரோவும் நான் சொன்னா நம்ப மாட்டால, இவன் போனோடைய வால்பேப்பர்ல என்ன வச்சிருக்கானு நீயே பாருன்னு சொல்லிட்டு அவன் கையில இருந்த போட்டோ பிடிங்கி ஹீரோயின் கிட்ட காட்டுறாரு. பார்த்தா அதுல வேறொரு பிக்சர் தான் இருக்கு. ஹீரோயின் கூட சேர்ந்து எடுத்த போட்டோவை சேஞ்ச் பண்ணிட்டான் போல. அப்போ அந்த ஷாவும் ஹீரோ கையில இருந்து அவன் போனை பிடிங்கிக்கிட்ட, இங்க பாரு உனக்கு லாஸ்ட் வார்னிங் தரேன், இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் பண்றால வச்சுக்காத, இந்த மாதிரி மறுபடியும் பண்ணினா கண்டிப்பா உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கவே கோவத்துல ஹீரோவும் அவனை அடிச்சிடறாரு. அதை பார்த்ததும் ஹீரோனிக்கா பயங்கர டென்ஷன் ஆகிடுச்சு. அப்போ உனக்கு என் மேல நம்பிக்கை இல்ல, நம்பிக்கை இல்லாத வாழ்க்கை நமக்குள்ள இதுக்கப்புறம் இருக்க வேணா, நம்ம 2 பேரும் டிவோர்ஸ் பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க. லூஷி நான் என்ன கேட்டுட்டு இருக்கா, நீ என்ன பேசிட்டு இருக்கன்னு கேட்க, நீ தான் ரொம்ப நாளாவே என்கிட்ட டிவோர்ஸ் வாங்கணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கல, அப்புறம் என்ன நானே எனக்கு உனக்கு ஹெல்ப் பண்றேன், நம்ம டிவோர்ஸ் பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க. லூஷி அன்னைக்கு நான் ஓவர்
ஓவரா குடிச்சிருந்தா போதையில ஏதோ பேசிட்டான், அதை எதுக்கு நீ இவ்வளோ பெருசுப்படுத்திட்டு இருக்கா, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லைன்னு சொல்லிட்டு இருக்காரு. போதும் நிறுத்த, இதுக்கப்புறம் உங்ககிட்ட இருந்து எந்த எக்ஸ்பிளனேஷனும் நான் கேட்க விரும்பல. நமக்குள்ள இதுக்கப்புறம் எதுவுமே கிடையாது, நம்ம டிவோர்ஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஷா கூட இங்கிருந்து கிளம்பிடுறாங்க. நெக்ஸ்ட் ஹீரோயினுக்காக ப்ராஜெக்ட் கொடுத்த இந்த லீயை தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் கிட்ட ப்ராஜெக்ட் பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு கான்ட்ராக்ட் பேப்பரை கொடுத்து சைன் பண்ண சொல்லிட்டு இருக்காரு. இந்த லீ ஷாவுடைய ஆளு தானே, அவனை பார்த்து ஏதோ கஞ்சனை காட்டிட்டு இருக்கான். இங்க ஹீரோயினும் சைன் பண்ண போறாங்க. அப்போன்னு பார்த்து அவங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. என்னென்ன அட்டன் பண்ணி கேட்கும் போது தாத்தா உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கோன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஹாஸ்பிட்டலில் தான் காமிக்கிறாங்க. தாத்தாவை பார்க்க ஷா கூட தான் ஹீரோயின் வந்திருக்காங்க. அப்போ அவங்க வந்த டாக்டர் கிட்ட ஹீரோயின் தாத்தாவை பத்தி விசாரிக்கும் போது அவருக்கு கோல்டு அதிகமா இருந்ததால அது வழியே அவருக்கு இன்ஃபெக்ஷன் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. டாக்டர் கிட்ட பேசி முடிச்சுட்டு ஹீரோயினும் ஆஃபீஸ் போறதுக்காக கிளம்பி போயிட்டு இருக்காங்க. ஆனா இந்த ஷா மட்டும் ஹீரோயின் கூட போகாம ஒரு நிமிஷம் நின்று தாத்தாவே பார்த்து இன்னும் இந்த ஓல்டு மேனுக்கு எவ்வளவு நாளைக்கு தான் லக் இருக்குன்னு நானும் பாக்குறேன்னு சொல்லிட்டு இருக்கான். இங்க ஆஃபீஸ் வந்த ஹீரோயினுக்கா ஒரே டவுட்டா இருக்கு, அது எப்படி எல்லா விஷயமும் ரொம்பவே வியர்டா இருக்குன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு தலையெல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்கு. மயக்க வந்து அங்கேயே விழுந்துடுறாங்க. அப்ப அவங்க கேபினுக்கு வந்த ஹீரோ தான் ஹீரோயின் மயங்கி கிடக்கிறத பார்த்துட்டு அவங்களை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாரு. ஒன் டே அப்சர்வேஷன்ல இருந்ததுக்கு அப்புறம் ஹீரோயினை கண் விழிக்கிறாங்க. பார்த்தா அவங்களுக்கு பக்கத்தாலேயே தாத்தாக்கும் சிவியரா ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. அப்போ டாக்டர் கிட்ட தாத்தாவுக்கு அப்படி என்ன ப்ராப்ளம்னு கேட்கும் போது அவருக்கு யாரோ பாய்சன் கொடுத்துருக்காங்க, அதுவும் அவர் சாப்பிட்டு இருக்க மெடிசனை ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு சொல்றாங்க. அதாவது அவர் ரெகுலரா எடுத்துட்டு இருக்க மெடிசன் எடுத்துட்டு அதுக்கு பதில் அதே மாதிரி இருக்கக்கூடிய அதிக டாக்ஸின் வாய்ந்த மெடிசனை வச்சிருக்காங்களாம். ஆல்ரெடி ஹீரோயினே குழம்பி போயிருக்காங்க. இதுல இந்த பிரச்சனை வேற கேட்டதும் அவங்களுக்கு ரொம்பவே குழப்பமா இருக்கு. அப்படி தாத்தாவுடைய உயிரை பறிக்கிற அளவுக்கு யாருக்கு அவர் மேல வெஞ்சன்ஸ் இருக்குன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. இதுல இந்த ஷாவரை வந்து ஹீரோயினே கவனிச்சுக்கிறங்கிற பேர்ல அவங்களுக்கு ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி கொடுத்துக்கிட்டு அப்படியே பேச்சு வாக்கல சரி அந்த கான்ட்ராக்டை பத்தி சைன் பண்றது என்னாச்சு, அவர் வேற கேட்டுட்டே இருக்காருன்னு சொல்லி அதை பத்தி பேசிட்டு இருக்கான். அவரை கொஞ்ச நாள் வெயிட் பண்ண சொல்லுங்க, பாத்துக்கலாம்னு சொல்றாங்க. சரி நீ ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகாத, கம்பெனி அஃபேர்ஸ் எல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ ரெஸ்ட் எடுன்னு சொல்லிட்டு அவனுமே அங்கிருந்து கிளம்பிடுறான். அவன் போனதுக்கு அப்புறம் அங்க ஒரு நர்ஸ் வராங்க. பரவாயில்ல மேடம், நீங்க எவ்வளவு லக்கியான பர்சனா இருக்கீங்க, 2 ஹேண்ட்ஸமான பாய்ஸ் உங்களை மாறி மாறி கவனிச்சுக்கிறாங்கன்னு சொல்ல என்ன சொல்றீங்க 2 பேரான்னு கேட்கவும் ஆமா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்கிருந்து ஒரு பர்சன் வெளியில போனாரே அவரும் இதுக்கு முன்னாடி தாத்தாவை கவனிச்சுக்கிட்டு தான் சொல்றாங்க. தாத்தாவை யார் பார்த்துக்கிட்டான்னு கேட்கும்போது அதான் அவர் தான் உங்களை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணாருன்னு ஹீரோ பற்றி தான் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க சொன்னதை கேட்டதும் என்ன நினைச்சாங்களோ தெரியல. அடுத்த செகண்டே நான் வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. 2 பேரும் தாத்தாவை மீட் பண்ண வந்திருக்காங்க. ஒன்று செஞ்சோ இன்னொருத்தவன் ஷா. அப்போ 2 பேர்ல யாராவது ஒருத்தவங்க தான் தாத்தாவுக்கு அந்த பாய்சனை கொடுத்துருக்குன்னு சொல்லி கெஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்நேரம் பார்த்தா அங்கே இருக்கக்கூடிய ஒரு டஸ்ட்பின்ல தாத்தாவோட மெடிசன்லாம் கிடக்கிறத பார்க்குறாங்க. இது தாத்தாவோட மெடிசன் ஆச்சு, இதை யாரும் டஸ்ட்பின்ல போட்டான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். பார்த்தா இது எல்லாத்தையும் அந்த ஷா தான் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் கையிலுமே சில மெடிசன் பாக்ஸ் வச்சிருக்கா. இதுதான் சரியான சான்ஸ், இந்த சுச்சுவேஷனை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கா. இங்க பாத்தீங்கன்னா ஹீரோடி ரூம்ல தான் காமிக்கிறாங்க. இதுக்கப்புறம் அந்த வீட்டுல இருக்க வேணும்னு சொல்லி அவர் பெட்டி படிக்கலாம் எடுத்துட்டு இருக்காரு. ஆல்ரெடி ஹீரோயின் அந்த டாக்ஸிக் மெடிசனை சர்ச் பண்றதுக்கு ஹாஸ்பிட்டல் இருந்து ஆள் வர வச்சிருப்பாங்க போல. அவங்க கூடவே அந்த ஷாவும் வந்து இந்த வீட்டுல எல்லா ரூமையும் செக் பண்ணியாச்சு, இந்த ரூம் மட்டும் தான் பாக்கி இருக்கு, இந்த ரூமையும் தரவா செக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோலாம் எதுவுமே பேசல. இன்னும் கொஞ்ச நேரத்துல நானே இங்கிருந்து போக போறேன், என்ன வேணுமோ பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு அமைதியா உட்காந்துக்கிறாரு. இதுக்கு முன்னாடி அந்த ஷா கையில ஒரு மெடிசனை வச்சிருந்தா இல்லையா, அந்த மெடிசன் தான் டாக்ஸிக் மெடிசன் போல. அதை ஹீரோக்கே தெரியாம ஹீரோடி ரூம்ல வச்சிருந்திருக்கா. இப்போ அந்த மெடிக்கல் டீமை சேர்ந்தவரும் மெடிசன் கிடைச்சிச்சுன்னு சொல்லி ஹீரோடைய கபோர்ட்ல இருந்தா எடுத்து கொடுக்குறாரு. இந்த மெடிசன் எப்படி உங்க ரூமுக்குள்ள வந்தது, அப்ப தாத்தாக்கு நீங்க தான் அந்த மெடிசனை கொடுத்தீங்களான்னு கேட்கவும் அதான் ஆல்ரெடி உன் மைண்ட்ல நீயே ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிருப்பிய, நான் சொன்னாலும் நீ நம்ப போறது இல்லை, அப்புறம் எதுக்கு வேஸ்டா என்கிட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்கேன்னு சொல்றாரு. இந்த வீட்லயே தாத்தா தான் உங்ககிட்ட எவ்வளோ ஒரு நல்ல விதமா நடந்துக்கிட்டாங்க, அவருக்கு போயிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணவங்களுக்குலாம் எப்படி மனசு வருதுன்னு கேட்டுட்டு இருக்கா. இதுதான் சான்ஸ். இந்த ஷாவும் வேற எதுக்காக பண்ணிருக்க போறான், எல்லாமே ப்ராப்பர்ட்டிக்காகவும் உன்னை டிவோர்ஸ் பண்ணாம இருக்கவும் தான். உன்னை டிவோர்ஸ் பண்ணாம இருந்தா தானே இந்த மொத்த ப்ராப்பர்ட்டியை அவனும் சேர்ந்து ஆளலான்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த மாதிரிலாம் யோசிக்கிறதுக்கு நான் ஒன்று மாதிரி திருட்டு பையலன்னு ஹீரோ சொல்லவும் 2 பேருக்குமே ஆர்குமெண்ட் ஸ்டார்ட் ஆகுது. எங்க ஹீரோயினுக்கும் மறுபடியும் அவங்க தலைவலி ஸ்டார்ட் ஆகுது. உடனே ஹீரோ ஓடி வந்து லூஷி கொஞ்சம் அமைதியாக டென்ஷன் ஆகாத மூச்சு நல்லா இழுத்து விடுன்னு சொல்லி அவங்களை அமைதிப்படுத்திட்டு இருக்காரு. ஒரு பக்கம் ஹீரோனிக்கு ஹீரோடி ரூம்ல இருந்து மெடிசனை எடுத்ததாலுமே ஆனா தாத்தாவுக்கு ஹீரோ தான் மெடிசன் கொடுத்துருப்பாங்க, அவங்களால நம்பவே முடியல. தயவு செஞ்சு உண்மையை சொல்லு, தாத்தாவுக்கு அந்த மெடிசனை நீ தான் கொடுத்தேன்னு கேட்டுட்டு இருக்காங்க. லூசி உண்மையிலேயே அந்த மெடிசனை நான் தாத்தாவுக்கு கொடுக்கல, ஒருவேளை நான் கொடுத்திருந்தேன்னா அதே எதுக்கு என்னுடைய ரூம்லயே குழந்தை மறைச்சு வச்சிருக்க போறேன், எவிடன்ஸ் ஏன் ரூம்ல இருந்தா நான் மாட்டிப்பேங்கிற சின்ன நாலேஜ் குடும்பம் எனக்கு இருக்காது. அப்போ இதை வேற யாராவது பண்ணிருக்காங்க, கண்டிப்பா அதை யாருங்கிறத சீக்கிரமாவே கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காரு. மறுநாள் ஹீரோயின் தாத்தா பார்க்க ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்திருக்காங்க. உங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்கின யாரையுமே நான் கண்டிப்பாக சும்மா விட மாட்டேன் தாத்தான்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ உங்க ஃபோனுக்கு அன்னோன் நம்பர்லேருந்து ஒரு வீடியோ வருது. அந்த வீடியோ ஓப்பன் பண்ணி பார்க்கவும் அதில் ஒரு பர்சன் ஃபேஸே தெரியல, முகம்லாம் கவர் ஆகிருக்கு. அந்த பர்சன் வந்து தாத்தாவுக்கும் அந்த மெடிசனை கொடுத்துட்டு போயிருந்திருக்கான். அவருடைய அப்பியரன்ஸ், ஹேர் ஸ்டைல் எல்லாத்தையும் பார்க்கும்போது பார்க்கறதுக்கு யார் மாதிரி இருக்குன்னா இப்போ ஹீரோயினுக்கு ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருப்பான் இல்லையா, அந்த லீ மாதிரி இருக்கவும் இது தெரியாம சென்ஷோவையும் ஷாவும் போய் சந்தேகப்பட்டுட்டுமே சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இதுதான் ஷாவுக்கு தேவை, ஏன்னா இந்த வீடியோவையே ஷா தான் அனுப்பியிருக்கான். ஏன்னா
தாத்தாவோட விஷயத்துல ஹீரோ மேல பழிய போலான்னு பார்த்திருப்பான். ஆனா ஹீரோயின் ஹீரோவை நம்ப ஆரம்பிச்சதும் எப்படியா இருந்தாலும் அடுத்தது தான் மேல தான் சந்தேகம் வரும்னு கெஸ் பண்ணி தான் இந்த மாதிரி ஒரு வீடியோவை அனுப்பியிருக்கான். ஆக்சுவலி இதுதான் உண்மையான வீடியோ. அந்த லீ தான் தாத்தாவுக்கு பாய்சனை கொடுத்துருப்பான். அதுவும் அந்த ஷா சொல்லி தான் கொடுத்துருப்பான். நெக்ஸ்ட் இந்த ஷாவை தான் காமிக்கிறாங்க. அந்த லீயை மீட் பண்ணி தான் பேசிட்டு இருக்கான். ஆல்ரெடி நீ அந்த ஓல்டு மேனுக்கு கொடுத்த மெடிசன் ஒர்க் அவுட் ஆகல. அவர் சாகாம இன்னமும் உயிரோட தான் இருக்காரு. ஃபைனலா ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ண மொத்தமா லூ ஃபேமிலியோ பிரஸ் கான்ஃபரன்ஸுக்கு இன்வைட் பண்ணி அவங்க எல்லாரும் முன்னாடியும் ஹீரோனிக்கு ப்ராஜெக்ட் கொடுக்காம அவங்க தம்பிக்கு கொடுன்னு சொல்லிட்டு இருக்கான். சரி இப்போ மட்டும் ஹெல்ப் பண்றேன், இதுக்கப்புறம் என்ன தொல்லை பண்ணதுன்னு சொல்லிட்டு அவருமே அந்த காரை விட்டு இறங்கி போறான். பார்த்தா அவ போனதுக்கு அப்புறம் இன்னொருத்தன் வரான். இவங்கிட்ட என்ன பிளான் சொல்றானா, லூவை ஃபாலோ பண்ணிட்டு போ, இன்னும் கொஞ்ச நேரத்துல அங்க பிரஸ் கான்ஃபரன்ஸ் நடக்கும். ஆல்ரெடி அங்க பாம்பை செட் பண்ணியாச்சு, நான் சொல்லும் போது பிரஸ் பண்ணி அந்த இடத்தையே தரமட்டமாக்கிட்டுன்னு சொல்றான். ஸோ இந்த ஷாவோடைய ஃபர்ஸ்ட் பிளான் படி லூ வந்து அங்க கான்ஃபரன்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்கான். அந்த அரேஞ்ச்மெண்ட்டுக்கு எல்லாருமே வந்திருக்காங்க. லாஸ்டா தான் ஹீரோயின் ஹீரோ கூட்டிட்டு வராங்க. வந்தவங்க நேரா ஸ்டேஜுக்கு போயிட்டு இங்க வந்திருக்கிறவங்க எல்லாரும் முன்னாடியும் இந்த லீயோடைய உண்மையான முகத்தை ரிவீல் பண்ண போறேன்னு சொல்லிட்டு அவங்க போன் எடுத்து அந்த வீடியோவை தான் ப்ளே பண்ணி காட்டுறாங்க. என்னது இதெல்லாம் கேட்கும் போது என் தாத்தாக்கும் நீ தான் பாய்சனை கொடுத்துருக்க, அதுக்கான எவிடன்ஸ் தான் இதுன்னு சொல்றாங்க. இல்ல அதை நான் பண்ணல, அந்த மெடிசனை நான் கொடுக்கலன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்ப யார் கொடுத்தா, அதை யார் சொல்லி நீ செஞ்சேன்னு கேட்டுட்டு இருக்காங்க. நான் அதை சொன்னால் கண்டிப்பாக என்ன விட்டுறீங்களான்னு கேட்கவும் கண்டிப்பாக நான் ஒன்று விட்டுறேன், யாருன்னு சொல்லுன்னு சொல்ல அது வந்து அதை கொடுக்க சொன்னதே ஷான்னு தான் சொல்ல வரான். அதுக்குள்ளேயே அந்த பட்டனை வச்சு அழுத்தி அங்கே இருந்த பாம்பை பிளாஸ்ட் பண்ணி விட்டுறானுங்க. அதில் ஹீரோயின் தம்பின்ட்டு எல்லாருக்குமே அடிபட்டிருக்கு. ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட் பண்ணியிருக்காங்க. அப்போ ஹீரோயின் எழுந்து வந்த எல்லாருக்கும் என்ன இருக்கும், ஒருவேளை செஞ்சுக்கும் அடிபட்டிருக்குமானே ஹீரோ பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ அங்கே ஷா வரான், ஹீரோனியும் கூப்பிடுறான். அவனை பார்க்கும்போது ஹீரோனிக்கு அங்கே ஹீரோ நிற்கிற மாதிரியே மறுபடியும் அந்த இல்யூஷன் வருது. உடனே ஓடி போய் அந்த ஷாவை ஹக் பண்ணி செஞ்சு உனக்கு எதாவது ஆகலையா, நீ நல்லா இருக்கியான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. என்ன இவன் நம்மள போய் செஞ்சுன்னு சொல்றாளேன்னா இதுக்கு முன்னாடி தான் ஹீரோயினுக்கு இல்யூஷன் வருதோ என்னமோன்னு கெஸ் பண்ணிருப்பா. ஆனா இப்போ கண்டிப்பா இவளுக்கு இல்யூஷன் தான் இருக்குங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிடுறா. ஸோ இதுதான் சான்ஸ். ஹீரோ எப்படிலாம் ஹீரோயின் கிட்ட பேசுவாரோ எப்படி பழகுவாரோ அதே மாதிரி இவனும் நடந்துக்க ஆரம்பிக்கிறான். தென் வீட்டுக்கு வந்ததுமே இந்த ஷா ஹீரோயின் அம்மா கிட்டையும் ஹீரோயின் தம்பி கிட்டையும் இப்போதைக்கு ஹீரோயின் கண்ணுக்கு நான் செஞ்ச மாதிரியே தெரிஞ்சிட்டு இருக்கேன். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி நம்ம எல்லாரும் சேர்ந்து செயல்பட்டா உங்களுக்கு தேவையான அவருடைய ப்ராப்பர்ட்டியும் பவரும் உங்களுக்கு கிடைக்கும், எனக்கு தேவையான ஹீரோயின் எனக்கு கிடைப்பான்னு சொல்லி பிளான் சொல்லிட்டு இருக்கான். அதே மாதிரி இங்க ஹீரோயின் கிட்டையும் ரொம்பவே கேரிங்கா நடந்துக்கிறான். ஹீரோ எப்படிலாம் இருப்பாரோ அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான். இருக்க ஹீரோயினுக்கு இருக்கிற டிசீஸோட எஃபெக்டும் அதிகமாயிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடியாவது அப்பப்ப ஷாவை பார்க்கும்போது ஹீரோ மாதிரி தெரிஞ்சிருக்கும். ஆனா அந்த பிளாஸ்டுக்கு அப்புறம் ஹீரோயின் கண்ணுக்கு இந்த ஷாவை பார்க்கும் போதெல்லாம் எப்போதுமே அது ஹீரோ மாதிரி தான் தெரிஞ்சிட்டு இருக்கு. நைட் ஆகுது, ஹீரோயினுக்கு இருக்கிற இல்யூஷனை யூஸ் பண்ணி இதுதான் சான்ஸ் அவங்க கூட க்ளோஸ் ஆக ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஆனா ஹீரோயின் அவனை ஸ்டாப் பண்ணி செஞ்சு எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, இன்னைக்கு வேணான்னு சொல்லிடுறாங்க. என்னாச்சு லூஷி, நான் உன்னுடைய ஹஸ்பண்ட் தானே கேட்டேன், ஏதோ பிராக்கெட் போட ட்ரை பண்றான். ஆனா ஹீரோயின் நீ என்னுடைய ஹஸ்பண்டா இருந்தாலும் பரவாயில்ல, என்ன நீ ஃபோர்ஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. சரின்ட்டு அவனுமே விலகி வந்துடுறான். அதுக்கப்புறம் இங்க ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. ஹாஸ்பிட்டல் இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி நேரா ஹீரோயின் வீட்டுக்கு தான் வராரு. ஆனா இந்த தம்பிக்காரன் ஹீரோவை உள்ளவே அலோ பண்ண மாட்டேங்கிறான். உனக்கு இதுக்கப்புறம் இங்க இடம் என்ன வெளியில போன்னு சொல்லி துரத்து விட்டுட்டு இருக்கான். நான் லூஷியை பார்க்காம இங்க இருந்து போக மாட்டேன்னு சொல்லிட்டு லூஷின்னு கத்திட்டு இருக்காரு. அப்போ இந்த ஷா வந்து இதுக்கப்புறம் லூஷி நீ பார்க்க முடியாது, ஏன்னா அவ உன்னை டிவோர்ஸ் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு இருக்கான். இல்ல நான் லூஷியை பார்க்காம இங்க இருந்து போக முடியாதுன்னு ரொம்பவே ஸ்டபனா இருக்காரு. அப்போ இந்த ஷா ஹீரோ முன்னாடி ஒரு டிவோர்ஸ் அக்ரிமெண்ட்டை தூக்கி போட்டு லூஷிக்கு உன் கூட வாழ விருப்பம் இல்லையா, டிவோர்ஸ் அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணிட்டா, நம்பிக்கை இல்லைன்னா நீயே பாத்துக்கோன்னு சொல்றான். அவரும் அந்த டிவோர்ஸ் அக்ரிமெண்ட் எடுத்து பாக்குறாரு. அதுல ஹீரோயின் சைனை பார்த்துதான் அவருக்கு மனசே உடைஞ்சு போச்சு. பார்த்தல இதுக்கப்புறம் இந்த பக்கம் வரவளை வச்சுக்காது, அவளை டிஸ்டர்ப் பண்ணாதன்னு சொல்லிட்டு உள்ள போயிடுறான். தென் ஒரு வியர்டான பிளேஸை தான் காமிக்கிறாங்க. ஆக்சுவலி இந்த பிளேஸ் தான் இந்த ட்ராமோடைய ஸ்டார்டிங்ல ஒரு முகம் தெரியாதவனை காமிச்ச மாதிரி ஷாவை காமிச்சிருப்பாங்க. இப்போ அந்த பிளேஸ்ல தான் ஹீரோயின் இருக்காங்க. அவங்களை கையெல்லாம் கட்டி நிக்க வச்சிருக்கான். அவங்களும் இவனை பார்த்துட்டு செஞ்சு என்ன பண்ணிட்டு இருக்க, எதுக்கு என்ன கட்டி வச்சிருக்க, என்ன விடுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி ஹீரோயின் கண்ணுக்கு ஷாவை பார்க்கும்போது ஹீரோ மாதிரி தானே தெரியுது. ஸோ இவன் என்ன பண்ணிடுறானா ஹீரோ மேல ஹீரோயினுக்கு வெறுப்பு உண்டாக்குற மாதிரி, இங்க பாரு இதுக்கப்புறம் நீ எனக்கு தான் சொந்தம், அது மட்டும் இல்லாம உன்னுடைய ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையும் இதுக்கப்புறம் நானே எடுத்துக்க போறேன்னு சொல்லிட்டு பயங்கர வில்லத்தனமா பேசிட்டு அவங்க கூட சேர்ந்து செல்ஃபிலாம் எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். அவன் போனதுக்கு அப்புறம் அந்த பிளேஸுக்கு ஹீரோ வராரு. அவனை ஃபாலோ பண்ணி வந்திருப்பார் போல. அங்கிருந்து ஹீரோயினையே சேவ் பண்ணி அவருடைய பிளேஸுக்கு கூட்டிட்டு போறாரு. மறுநாள் காலையில ஹீரோயின் கண் விழிச்சு பார்க்கும்போது ஆப்போசிட்ல ஹீரோ தான் உட்காந்துருக்காரு. அவரை பார்த்ததுமே ஹீரோயின் எதுக்கு இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கா, எதுக்கு என்ன கட்டி போட்டுன்னு அடிச்சிட்டு இருக்காங்க. இங்க ஹீரோவுக்கா ஒன்னும் புரியல, என்னடா இவ உளறிட்டு இருக்காருன்னு நான் எப்போ உன்னை கட்டி போடுன்னு கேட்கிறாரு. ஆமா நீ தானே லாஸ்ட் நைட் என்ன வேற ஹவுஸ்ல கட்டி போட்டிருந்த, அதோட என் ப்ராப்பர்ட்டிலாம் எடுத்துக்க போறேன்னு சொன்னா என் கூட சேர்ந்து செல்ஃபிலாம் எடுத்துக்கிட்டேன்னு சொல்றாங்க. அதை கேட்டதுக்கு அப்புறம் தான் ஹீரோக்கு புரியுது ஆல்ரெடி ப்ராப்ளம் இருந்த அவங்க மைண்ட் அந்த பிளாஸ்டுக்கு அப்புறம் அதிகமா பாதிக்கப்பட்டிருக்குங்கிறது. ஸோ ஹீரோவும் ஹீரோனி கிட்ட அங்க இருந்தது நான் கிடையாது ஷாங்கிறதையும் சொல்லிட்டு அதோட அவங்களுக்கு வந்துட்டு இருக்க அந்த இல்யூஷனை பத்தியும் தெளிவுபடுத்துறாரு. இப்போதான் ஹீரோயினுக்கு எல்லாமே புரிய ஆரம்பிக்குது. ஃபைனலா அந்த ஷா நல்லவன்ல கெட்டவங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ஹீரோ கிட்டயுமே சாரி கேட்கறாங்க. நெக்ஸ்ட் இங்க அந்த ஷாவை தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் அம்மாவையும் அவங்க தம்பியும் மிரட்டி அவங்க ஷேர்ஸ் எல்லாம் எழுதி வாங்கிக்கிட்டா. உன்ன மாதிரி ஒரு துரோகி நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோயின் தம்பியும் ஹீரோயின் அம்மாவும் அவனை திட்டிட்டு இருக்காங்க. ஓ அப்படியா, அப்போ நான் துரோகினா நீங்க எல்லாம் யாருன்னு கேட்டுட்டா அவன்
ஆளுங்கள்ட்ட சொல்லி அவங்க 2 பேரையும் அங்கேருந்து இழுத்துட்டு போக சொல்றான். அவங்க போன அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே இவனை தேடி அங்க ஹீரோயின் வராங்க. ஹீரோயினை பார்த்ததும், "நீ எங்க போன? உன்னை யார் கூட்டிட்டு போனாங்கன்னு?" கேட்குறான். செஞ்சு, "எனக்கு எதுவும் கிளியரா ஞாபகம் இல்ல. ஞாபகம் இருக்கிறதெல்லாம் லாஸ்ட்டா நீயும் நானும் அந்த வேர் ஹவுஸ்ல இருந்தோம். அப்போ நீ என் கூட சேர்ந்து செல்ஃபி எடுத்த அது மட்டும் தான் ஞாபகம் இருக்கு. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு தெரியலன்னு சொல்றாங்க. ஆக்சுவலி ஹீரோயின் நடிச்சிட்டு இருக்காங்க. ஒரு பெரிய பிளானோட தான் திரும்பி இவன் கிட்டேயே வந்திருக்காங்க. இவனும் ஹீரோயின் சொல்றது எல்லாத்தையும் உண்மைன்னு நம்பிடுறான். நைட் ஆகுது. ஹீரோயின் அவங்க பெட்ரூம்ல உட்காந்துருக்காங்க. அப்போ அந்த ஷா வந்து ஹீரோயினை அப்ரோச் பண்ண பாக்குறா. அப்போ அவனை அவாய்ட் பண்றதுக்காக அவங்க மேல ரொம்பவே ஸ்மெல் அடிக்குது, போய் குளிச்சுட்டு வாங்கன்னு சொல்றாங்க. சரின்ட்டு அவனுமே குளிக்க போறான். அவன் போனதுக்கு அப்புறம் அவங்க போன் எடுத்து ஹீரோவுக்கு தான், "செஞ்சு வேற போட்டோலாம் எடுத்துட்டியா, எவிடன்ஸை கலெக்ட் பண்ணிட்டானே" ஹீரோவுக்கு தான் டெக்ஸ்ட் பண்றாங்க. ஆனா அந்த டெக்ஸ்ட் மெசேஜ் சென்ட் ஆகவே மாட்டேங்குது. ஏன்னா அவங்க போன்ல சுத்தமாவே சிக்னல் இல்ல. ஹீரோயின் யாரையும் கான்டாக்ட் பண்ணக்கூடாதுன்னு அந்த வீட்டுல ஜாமரை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கான். இங்க குளிக்க போன ஷாவும் அப்படியே போயிடுவான்னு பார்த்தா திரும்ப மறுபடியுமே ஹீரோயின் கிட்ட தான் வரான். அவன் திரும்பி வரதை பார்க்கவும் ஹீரோயினிக்கா ரொம்ப நர்வஸா இருக்கு. இப்போ என்ன சொல்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்க. அப்பதான் சடனா ஒரு ஐடியா வருது. "சாரி செஞ்சு, அது வந்து நான் அந்த மாதிரி டைம்ல இருக்கேன்னு" சொல்லிடுறாங்க. அவனுக்கு பயங்கர அப்செட் ஆகுதா, இங்கிருந்து எழுந்து போயிடுறான். மறுநாள் மார்னிங் காமிக்கிறாங்க. ஹீரோயின் ஆஃபீஸ்ல தான் இருக்காங்க. அப்போ ஹீரோ அவங்கள மீட் பண்ணி, ஷா ஹீரோயினியா அவன் வேற ஹவுஸ்ல அடிச்சு வச்சிருக்கும் போது இவங்கள மாதிரி இன்னும் சில பெண்கள் அங்கே அடிச்சு வச்சிருந்திருப்பான். ஸோ அவங்க எல்லாத்தையும் ஹீரோ தான் ரிலீஸ் பண்ணி விட்டுருப்பாரு. அதுக்கான எவிடன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கலெக்ட் பண்ணிட்டு வந்திருக்காரு. அதுதான் ஹீரோயின் கிட்ட காட்டிட்டு இருக்காரு. அது எல்லாத்தையும் ஹீரோயின் பார்த்துட்டு, இதெல்லாம் பார்த்தாத இன்னுமே அந்த ஷா கிட்ட இந்த கம்பெனியோட ஆட்சர்ஸ், அது மட்டும் இல்லாம என் தம்பி கிட்ட வாங்கின ஷேர்ஸ் எல்லாமே அவங்க கிட்ட தான் இருக்கு. அது எல்லாத்தையும் அவருடைய சேஃப்டி லாக்கர்ல தான் சேவ் பண்ணி வச்சிருக்கோம். அது எப்படியாவது நம்ம கைக்கு கொண்டு வரும்னு சொல்லிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் இங்க அந்த ஷாவை தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் சொன்னபடியே ஏதோ ஒரு டாக்குமெண்ட் எடுத்துட்டு வந்து அவருடைய சேஃப்டி லாக்கர்ல வச்சுட்டு போறா. அவன் அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் அந்த கேபினுக்கு ஹீரோ வர அந்த சேஃப்டி லாக்கரை தான் அன்லாக் பண்ணி பாக்குறாரு. அப்போ போனவன் திரும்பி வர மாதிரி சத்தம் கேட்கவும் அங்க இருந்த ஒரு கபடுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கிறாரு. இந்த ஷாவை உள்ள வரா, சுத்தையும் புத்தி பாக்குறான். யாரோ அங்க வந்துட்டு போன மாதிரி அவனுக்கு ஃபீல் ஆயிட்டு இருக்கு. நேரா போயிட்டு லாக்கர்லாம் கரெக்டா லாக் ஆயிருக்கான்னு செக் பண்ணி பாக்குறான். அப்போ சடனா அங்க ஹீரோயின் வந்து, "எனக்கு ரொம்பவே பசிக்குது, வாங்க சாப்பிட போலான்னு" சொல்லி அவனை டிஸ்ட்ராக்ட் பண்ணி அங்கிருந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. இங்க ஹீரோவும் அவன் போனதுக்கு அப்புறம் அந்த லாக்கர்ல வந்து அவரோட டேட் ஆஃப் பர்த்தை போட்டு செக் பண்ணி பாக்குறாரு. பார்த்தா அந்த லாக்குமே அன்லாக் ஆகிடுது. தென் அவருக்கு தேவையான எல்லா டாக்குமெண்ட்டையும் எடுத்துட்டு அங்கிருந்து சேஃப்டியா வெளியில வந்துறாரு. நெக்ஸ்ட் இந்த பக்கம் ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. ஷா ஹீரோயினி கிட்ட, "லூசி, இப்பெல்லாம் உன்னோட நடவடிக்கைகள் ரொம்பவே வித்தியாசமா இருக்கு. எனக்கு எதிராக ஏதோ நீ பிளான் பண்ற மாதிரி எனக்கு தோணிட்டு இருக்குன்னு" சொல்றான். அதுக்கு ஹீரோயினுமே, "எனக்கு சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறதால என்னுடைய பிஹேவியர்ல கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கலாம். நீங்க தான் ஓவரா திங்க் பண்ணிட்டு இருக்கீங்க, அப்படிலாம் எதுவும் இல்லைன்னு" சொல்லி சமாளிச்சிட்டு இருக்காங்க. ஆனா அதோட அவங்கிட்ட தாத்தா நல்லா இருக்கும் போது இந்த இயரோட பிகினிங்ல கெஸ்ட் எல்லாம் கூப்பிட்டு பேங்க்வெட் நடத்தணும்னு ஆசைப்பட்டாரு. ஆனா அதுக்குள்ளேயே அவருக்கு உடம்பு சரியில்லாம ஆயிடுச்சு. அட்லீஸ்ட் நானாவது அவர் ஆசைப்பட்டபடி பேங்க்வெட் நடத்தலான்னு பார்த்தேன். ஆனா சடனா எனக்குமே உடம்பு சரியில்லாம ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்க. "நீ எதுக்கும் ஃபீல் பண்ணதா, நான் இருக்கல்ல, பார்ட்டிக்கான அரேஞ்ச் பண்ண நான் ரெடி பண்ணுறேன்னு" சொல்லிட்டு இருக்கான். அப்படின்னா எனக்குமே ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த பார்ட்டியில் எல்லாரும் முன்னாடியும் நீங்கள் தான் லோ குரூப் ஆஃப் கம்பெனியோடைய டைரக்டர்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்க. இதுக்கப்புறம் நீங்கள் தான் கம்பெனியவே ஹேண்டில் பண்ண போறீங்கன்னு சொல்லுவோம். அதை கேட்டு அவனுக்கு செம்ம ஹாப்பியாக இருக்கு. "கவலைப்படாத லூசி, இதுக்கப்புறம் எல்லாத்தையும் நானே பார்த்துக்கிறேன்னு" சொல்லிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் அந்த பேங்க்வெட் பார்ட்டியை தான் காமிக்கிறாங்க. அங்கே நிறைய கெஸ்ட் எல்லாம் வந்திருக்காங்க. ப்ரெஸ் மீடியாலாம் கூடியிருக்கு. அப்போ அந்த இடத்துக்கு கையில் சில டாக்குமெண்டோட ஹீரோ தான் வந்துட்டு இருக்காரு. அங்கே ஹீரோவை பார்க்கவே இந்த ஷாக்கு இங்க செம்மையா டென்ஷன் ஆயிட்டு இருக்கு. இவனை யார் உள்ள விட்டது, செக்யூரிட்டி கூப்பிட்டு வெளியே துரத்தி விடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். "எங்க முடிஞ்சா அவர் மேல கை வச்சு பாருன்னு" ஹீரோயின் சொல்ல, "என்ன லூசி, உன் பேச்சோட டோனே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. எனக்கு எதிராக எதுவும் ப்ளே பண்றியான்னு கேட்கிறான். "ஏன், நீ ப்ளே பண்ணும்போது நான் ப்ளே பண்ண மாட்டேன்னு" ஹீரோடைய கையை பிடிக்கிறாங்க. அதை பார்த்த மீடியாக்காரங்களும், "இங்க என்ன நடந்துட்டு இருக்கு, கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷன் கொடுங்கன்னு" சொல்லி கேட்கறாங்க. ஸோ ஹீரோயினும் எல்லார் முன்னாடியும், "இங்க நிக்கிற ஷா நல்லவன் கிடையாது. என் தாத்தாவுக்கு ட்ரக் கொடுத்துருக்கான், ஸ்மித் ப்ராஜெக்ட்ல பாமா வச்சு பிளாஸ் பண்ணியிருக்கான். அது மட்டும் இல்லாம என் பிரதரையும் கிட்னாப் பண்ணியிருக்கான்னு" அந்த வேற உள்பட எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க. அப்போ ஹீரோவும் ஹீரோயின் சொன்ன எல்லாத்துக்கும் என்கிட்ட எவிடன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க கலெக்ட் பண்ணி வச்சிருந்த எல்லா எவிடன்ஸையும் எல்லாரும் பார்க்குற மாதிரி தூக்கி போறாரு. அந்த எவிடன்ஸை பார்த்த எல்லாருமே, "இவனை மாதிரி ஆளுங்களெல்லாம் சும்மா விடக்கூடாது, கண்டிப்பா இவனை போலீஸ்ல ஹேண்டில் பண்ணுன்னு" சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்டு இந்த ஷாவும் பைத்தியக்கார மாதிரி சிரிச்சுக்கிட்டு, "இதை வச்சு உங்களால எதுவுமே பண்ண முடியாது, லூ குரூப் இப்போ எனக்கு சொந்தமாயிடுச்சுன்னு" சொல்லிட்டு இருக்கான். அப்போ அந்த கூட்டத்துல இருந்து ஒரு வாய்ஸ் கேக்குது, "நான் இருக்கிற வரைக்கும் லூ குரூப் யாருக்கும் சொந்தமாக விட மாட்டேன்னு" சொல்லிட்டு. பார்த்தா அங்க ஹீரோயின் தாத்தா தான் வந்துட்டு இருக்காரு. அவரை பார்க்கவே இவனுக்கு இங்க செம்மையா டென்ஷன் ஆயிட்டு இருக்கு. "நீ எப்போ படிக்கல இருந்து எழுந்தன்னு" கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோவுமே, "அவரு சரியான டைமுக்கு தான் வந்திருக்காரு, ஆனா உனக்கு தான் இதுக்கப்புறம் பேட் லக் ஆரம்பிக்க போகுதுன்னு" சொல்ல, அதுக்கு இந்த ஷாவோ, "உங்களால என்ன எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா என்கிட்ட இருந்த உங்க லூ குரூப் ஆஃப் கம்பெனியோடைய எல்லா ஷேர்ஸையும் ஆல்ரெடி என்னுடைய பார்ட்னருக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன்னு" சொல்லிட்டு அவன் பார்ட்னருக்கு தான் கால் பண்றான். பார்த்தா அவன் கால் பண்ணதே எங்க தாத்தாவுக்கு தான். தாத்தாவுடைய ஃபோன் தான் ரிங் ஆயிட்டு இருக்கு. ஏன்னா தாத்தாவுடைய பேர்ல தான் எல்லா ஷேர்ஸும் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. அவனுக்கே தெரியாம தாத்தாவுடைய பேருக்கு தான் எல்லாத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கான். "என் வயசுக்கு உன்ன மாதிரி எத்தனை பேரை பார்த்திருப்பேன். என் முன்னாடி நீலாம் ஒரு சின்ன குழந்தை
குழந்தைடான்னு சொல்லிட்டு போயிட்டு நீ பண்ண தப்புக்கெல்லாம் ஜெயில போய் கழித்துறன்னு சொல்லிட்டு இருக்காரு. தென் அடுத்த கொஞ்ச நேரத்துல அங்க போலீஸ் வந்து அவனை அரெஸ்ட் பண்ணி எடுத்துட்டு போறாங்க. ஃபைனலா எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிருச்சு. ஹீரோவும் ஹீரோயினை கூட்டிட்டு ட்ரீட்மெண்ட்டுக்காக அப்ரோடு தான் வந்திருக்காரு. அங்க ஹீரோயினுக்கோ ட்ரீட்மெண்ட் நடந்து அவங்க உடம்பு ஓரளவுக்கு ஓகேவாயிட்டு இருக்கு. ஹீரோ கிட்ட எனக்கு இருக்கிற டிசீஸ் சீக்கிரமாவே கியூர் ஆக போகுது, நம்ம சைனாவுக்கு திரும்ப ரிட்டர்ன் ஆக போறோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நானுமே உங்ககிட்ட ஒரு குட் நியூஸ் சொல்ல போறேன்னு சொல்லிட்டு உன் பிரதரையும் உங்க அம்மாவையும் உங்க தாத்தா ஆப்பிரிக்காவுக்கு அனுப்பி வச்சுட்டாருன்னு சொல்லிட்டு இருக்காரு. அவங்களுக்குலாம் இதுவும் வேணும், இதுக்கு மேலேயும் வேணும்னு சொல்லிட்டு இருக்கேன். உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்ட்டு ஹீரோயின் முன்னாடி நீல் டவுன் பண்ணி அவங்க முன்னாடி ரிங்க காட்டி மறுபடியும் நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாமான்னு கேட்டு ப்ரப்போஸ் பண்றாரு. அவங்களுமே அதுக்கு ஓகே சொல்ல அவங்க விரல்ல அந்த ரிங்க போட்டு விட்டு அவங்கள ஹக் பண்ணிக்கிறதோட இந்த ஒரு சூப்பரான ட்ராமாவுமே ஒரு ஹாப்பியான எண்டிங்கோட கம்ப்ளீட் ஆகுது. ஐ ஹோப் இந்த ட்ராமா கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு முடிஞ்ச உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி நல்ல ட்ராமாஸை மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் இதே மாதிரி ஒரு சூப்பரான ட்ராமாவோட சீக்கிரமாவே உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ so much and see you.